வெறும் ப்ராஸ்பரிட்டி பேசல. நாம என்ன பேசுறோம்? the money with a mission. பணத்துக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அதே நேரத்துல the purpose of prosperity. ஞாயிற்றுக்கிழமை பணம் தேவையில்லைங்கிற மனநிலையை வளர்த்து கொள்ற மாதிரி ஒரு ஆவிக்குரிய மாய்மாலத்தை காட்டிக்கிற மாதிரி ஒரு பிரசங்கத்தை பண்றது கேட்கிறது. அதுக்கப்புறம் திங்கக்கிழமை இருந்து சனிக்கிழமை வரைக்கும் எதுக்காக போராடிட்டு இருக்கிறது? இந்த இன்கிரிமெண்ட் போட மாட்டேக்கான, மோடி வந்ததுக்கு அப்புறம் புட்டியே பார்க்க முடிய மாட்டேக்க. இயேசுடைய மினிஸ்ட்ரியில பண செலவே ஆயிருக்காதுன்னு யோசிச்சிருக்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க கொஞ்சம் பேர். அவருக்கு என்னங்க, அவருக்கு பணம் எதுக்குங்க தேவை அப்படின்னு நினைச்சிட்டாங்க நிறைய பேர். இல்லைங்க, இயேசுக்கே பணம் தேவை. மணி இஸ் a powerful things. நம்ம ஆளுகள் பணம் ஒன்றும் இல்லை, எங்க காட்டுங்க பாப்போம். ஒருத்தர் சொல்றாரு, ஒரு மீட்டிங் தவற விட மாட்டேன், எல்லா மீட்டிங் கடையை அடைச்சிட்டு போயிருவோம் பிரதர், ஆனாலும் ஆசீர்வாதம் இல்லை அப்படிங்க. நீங்க தொழில் செய்கிற இடத்துலயும் அழைப்பும் அபிஷேகமும் கிருபையும் வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஊழியம் செய்யறவங்க ஊழியத்துக்காக பாருங்க, பிசினஸ் பண்றவங்க பிசினஸ்க்காக பாருங்க. ரெண்டும் பண்றீங்கன்னா ரெண்டையும் வாங்கிக்கோங்க. ஒண்ணு இதை செய், இல்லை அதை செய். ஆத்துல ஒரு கால் கூடாது. இப்ப இதுல எது சேருன்னு தெரியல. ஏதோ பணம் சம்பாதிக்கிறது அப்படின்னு எல்லாரும் நினைக்கும் போது சீப்பா அப்படி யோசிக்க கூடாது. இது ஒரு பெரிய அழைப்பு, இது ஒரு கணம். திருக்கு தரிசனம் வரும், அந்நிய பாஷை வரும், அற்புத அடையாளம் வரும். இந்த மாதிரிதான் யோசிக்கிறோம் நாம. பகிர்ந்து கொடுக்கிறவன் அப்படின்னா என்ன? முழு நேர வேலையை, உங்க முழு நேர ஊழியமே கொடுத்துக்கிட்டே இருக்கிறது தான். காலையில எழும்பி இப்படி ஒரு கையில செக் எழுதிக்கிட்டே இருப்பீங்க, பத்தலன்னா இப்படி ரெண்டு கையில போடுவீங்க. படத்தை வச்சு அப்படி இறைக்கிற மாதிரி வச்சிருங்க. வாரி இறைத்தான், தினந்தோறும் செக் எழுதினான், மூட்டை மூட்டையாய் கொடுத்தான். பணம் இவங்களை ஆளாம, பணத்தை நல்லா கொடுக்கக்கூடிய ஆளா, அதை நிர்வகிக்கக்கூடிய ஆளா, அதை பெருக்கக்கூடிய ஆளா, அப்படிப்பட்ட இருதயம் இருக்குதான்னு பார்த்து அந்த ஆளுக்கு திருப்பி விடுறதுக்கு ஆண்டவர் ரொம்ப ரெடியா இருக்குதாருங்கிற. இப்போ உங்களுக்கு எல்லாம் என்ன டைட்டில்? பாரி வள்ளல், வசூல் ராஜா. MBBS வசூல் ராஜா, நீங்க வசூல் ராணி. சங்கீதம் 16 பாருங்க, 1-3 பாருங்க. தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பியிருக்கிறேன். என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி தேவரீர் என் ஆண்டவராய் இருக்கிறீர். என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதா இருக்கிறது என்று சொன்னாய். எல்லாம் சொல்லுங்க, செல்வம் யாருக்கு வேண்டியது? பாருங்க, இந்த பூமியில இருக்கிற பரிசுத்தவான்களுக்கும் மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதா இருக்கிறது. மகாத்மா காந்திக்கு வேண்டாம இருக்கலாம், ஆனா பாருங்க எல்லா நோட்லயும் அவர் தான் இருக்கிறாரு சிரிச்சிட்டு. அதனாலதான் காந்தியை காட்டின உடனே தான் இவங்களுக்கே சிரிப்பு வருது. ஆமா, அப்போ வேண்டியதா இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, வேண்டியதா இருக்கிறது. அதனால இந்த செழிப்பை பத்தி பேசுறது, இதெல்லாம் பேசுறதெல்லாம் தப்பானதுன்னு யாராவது சொன்னாங்கன்னா நீங்க அவங்களுக்கு நீங்க யோசித்துக்கோங்க, எப்படி வந்தாங்கன்னு தெரியல. சாப்பாடுக்கு பாட்டு சாப்பிட்றாங்களா இல்லையா, ஏதாவது செய்ய முடியுதா? ஒன்றும் பண்ண முடியாது பாருங்க. அப்ப இதெல்லாம் வேண்டியதுன்னு கடவுளுடைய வார்த்தையை சொல்லும் போது அதெல்லாம் தவறான உபதேசம், அதெல்லாம் தப்பாய் உங்களை கொண்டு போகும்னா இப்போ உங்களுக்கு புரியவே இல்லை. அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா ஏதோ காசு அப்படின்ட்டு இவங்க இருப்பாங்க போல நினைச்சுக்கிறாங்க. அப்படி கிடையாது. தேவன் ஒரு நோக்கத்தை உங்கள் மூலமாக என் மூலமாக செய்ய விரும்புகிறார். அதற்கு இது எல்லாம் வேண்டியதா இருக்கிறது. ஆமென். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் தேவைகளும் சந்திக்கப்படணும், தெய்வீக நோக்கங்களும் உங்க மூலமா நிறைவேற்றப்படணும்னா எவ்வளவு செழிப்பு வரணும்னு யோசித்து பாருங்க. இன்னும் நிறைய பேர் தனிப்பட்ட தேவையை சந்திக்கப்படாத நிலையில் இருக்கிறாங்க. இதுல அவங்க தேவையெல்லாம் சந்திச்சு இவங்க பல பேருடைய தேவையை சந்திக்கிற அளவுக்கு என்ன பண்ணணும்? வரணும். அதுதான் கடவுளுடைய திட்டம். ஆமென். இப்படிப்பட்ட போதனையை தான் நீங்க கேட்கணும். இதை விட்டுட்டு வேற எதையாவது கேட்டக்கூடாது பாருங்க. இதைதான் தீர்மானிச்சு இதை கேட்கணும். செழிப்பை கர்த்தர் தருகிறார். ஆமென்.
உங்களை பெரிய ஆளாக்குகிற முயற்சியில தேவன் இருக்கிறார். இதெல்லாம் என்ன பண்ணும், கரெக்டா புரிஞ்சுக்கணும் பாருங்க. அப்போ இந்த நாட்கள்ல அப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம மனசுக்குள்ள ஆழமா வரணும். 10 கோடிக்கு இல்ல 100 கோடி கூட நாளைக்கு செய்யறதுக்கு நமக்கு திராணி உண்டு நம்ம சொல்லணும். அந்த அளவுக்கு திராணி உள்ளவங்களா மாறுபடி தேவன் நம்ம அழைக்கிறார். கடவுள் சொல்ற, நான் உனக்கு உதவி செய்வேங்கிறார். ஒன்னும் பயப்படாத. அப்போ பிரதர் காசு போனோங்கீங்களே, லலிதா ஜுவல்லரிக்கு போகணுமா, செவரை கூட உடைக்கணுமா, அதெல்லாம் பண்ண வேண்டாம். அந்த ஆளு பாருங்க உடைச்சு ஏதோ ஊர்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்றாராம் அப்படின்னு ஒரு நியூஸ் போட்டிருக்காங்க. உண்மையா போயன்னு தெரியல. அந்த சில படத்துல எல்லாம் ஹீரோக்கள் போய் அப்படியே கொள்ளடிச்சு அப்படியே ஊருக்கெல்லாம் கொடுப்பாங்களா, எவன் வீட்டு பணத்தடா எவன் கொடுக்கறது, உழைச்சு கொடுக்குறவன் தான் உண்மையான ஹீரோ. இல்ல சம்பாதிக்கணும் பெருக்கணும், எவனும் ஒருத்தன் வச்சிருக்கிறது இவர் என்ன பண்ணுவாரு, புடிங்க கொண்டு வந்து என்ன பண்ணுவாரு, கொடுப்பாரு. அவன் பொண்ணை வளர்த்து நல்லபடியா வச்சிருப்பான். யாரு, அந்த படத்துல இருக்கிற வில்லன்னு சொல்ற கதாபாத்திரம். இவன் ஊர்ல பூரா பாட்டு பிடிச்சிட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுன்னு கேட்பான். அவனைத்தான் ஹீரோன்றாங்க நம்ம ஊர்ல. ஆக்சுவலி வில்லன் யாருன்னா இவன் தான். ஊர் பூரா சுத்திக்கிட்டு அந்த பொண்ணை தான் கேட்காம பாருங்க, அவன் தான் வில்லன். அவன் பாருங்க நல்ல படிக்க வச்சு நல்ல பெரிய பொண்ணு ஆக்கி நல்லா வச்சிருப்பான். அந்த பிள்ளைய தரையா இல்லையா அம்மா பாருங்க, ஹீரோ இவதான் ஹீரோ அப்படின்றோம். நமக்கு எல்லாத்தையும் தப்பாவே காட்டி விட்டாங்க பாருங்க. சேர்த்து வைக்கிறவன்லாம் வில்லன், சேர்த்து வச்சவன் இருந்து பிடுங்கி கொடுக்குறவன்லாம் ஹீரோன் மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, ஆகிட்டாங்க. அப்படி கிடையாது. முதல்ல ஹீரோவா இருந்தா வேதவசனம் யார நல்லவன் சொல்லுது பாருங்க. நல்லவன் தனக்கும் தன் பிள்ளைகளுக்கும் ஆஸ்திகளை வைத்து விட்டு போகிறானா. எல்லாம் சொல்லுங்க, அவன் நல்லவன். யாரு, தனக்கும் தன் பிள்ளைகள் வரைக்கும் என்ன பண்றான், வைத்து விட்டு போகிறானே, அவன் தான் யாரா, நல்லவனா. மகாத்மா, பரிசுத்தவான், இவங்க எல்லாம் பாருங்க, இவங்களுக்கு எல்லாம் இது நிறைய வேணுங்கிறாரு கடவுள். கெட்டவன்லாம் நிறைய வச்சிருக்கான்பா, என் பிள்ளை நீ ஏன் ஓட்டாண்டியா இருக்கங்காரு கடவுள். இது மகாத்மாக்களுக்கு வேண்டியதே, இது பரிசுத்தவான்களுக்கு வேண்டியதுன்னா இவன் தொடாதன்ட்டான். தொட்டாத அசுத்தம் பிசாசு அப்படின்ட்டாங்க. அப்புறம் 1ஆம் தேதி போய் இதை வாங்குறது. அப்போ உங்க வீட்டுல அந்த பிசாசை கொண்டு வந்துதான் வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு சாப்பாடே பிசாசு தான் போடுறானா? அதான் முன்னாடி உள்ள ஒரு ஆள் சொன்னாரு, காசை வேண்டிட்டு வந்து கீழே போட்டு மிதி மிதிப்பான், பிசாசு பிசாசு அப்படின்னு. சம்பளம் வேண்டிட்டு வந்து அதுக்கப்புறம் பசிச்சோடனே அதுல வாங்கிட்டு அதுல துட்டு எடுத்துட்டு போய் இட்லி வாங்கி சாப்பிட வரான். இப்ப ஒரு இட்லி வாங்கி கொடுத்தது யாரு, பிசாஸ். சாப்பாடு போட்டது யாரு, பிசாஸ். இப்படியே ஒரு மென்டாலிட்டியை கிரியேட் பண்ணி விட்டாங்க பாருங்க. இப்ப நாம பாருங்க இதெல்லாம் பேசும்போது நீங்களாம் பரவாயில்ல, நல்ல ஒரு இப்ப தெளிவாயிடுச்சு. ஆமா, வெளியிலயும் கொஞ்சம் பேருக்கு தெளிவு வரணும். அதுக்குதான் இதை என்ன பண்றோம் சொல்றோம் பாருங்க. தெளிவாயிடுச்சு. கடவுளுடைய பிள்ளைகளுக்கு தான் இதெல்லாம் இருக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க, உங்களுக்கு தான் இருக்குது. அப்போ இது உங்களுக்கு வரணும்னு கடவுளே விரும்புறாரு. எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய செழிப்பு தேவனுடைய சித்தமா இருக்கு, எனது பெருக்கம் தேவனுடைய சித்தமா இருக்கு. தெய்வீக நோக்கத்தை நிறைவேற்ற தேவன் எனக்கு செழிப்பை கொடுக்கிறார். ஆமென். ஆமா, இப்போ 100 குழந்தைங்களை படிக்க வைக்கிறோம் பாருங்க. மாசம் அதுக்கே ஒரு 1 லட்சம் ரூபாய் என்ன பண்றோம், தனியா ஒதுக்கி செய்யறோம். பெரிய குறையும் பிரதர் அப்படின்னாங்க. ஆமா, எப்படி செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? சும்மா செய்ய முடியாது, சும்மா செய்ய முடியாது பாருங்க. அப்ப அதுக்கான ஒரு இது தேவை. அந்த 100 வந்து 1000 கூட நம்மால என்ன பண்ண முடியும், மாற முடியும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, 100 1000 மாறும். நாளைக்கு ஒரு ஸ்கூலாவே நம்மளால மாத்த முடியும் பாருங்க. இப்ப இதெல்லாம் கடவுளுக்கு விருப்பமா இல்லையா? விருப்பம். எத்தனை பேரண்ட்ஸ் பாருங்க இப்ப வந்துட்டு அப்படியே கும்பிடுறாங்க, பிள்ளை ரொம்ப நல்லா படிக்கும், ரொம்ப சொல்லி கொடுக்குறீங்க. இப்ப பாருங்க, நம்ம ஃப்ரீயா சொல்லி கொடுக்கோம். இப்போ சில பேர்லாம் வந்து இங்க சொல்லி கொடுக்குற தரத்தை பார்த்துட்டு நாங்க வேணா ஃபீஸ் கட்டுறோம், எங்க பிள்ளைங்களை சேர்த்துக்கோங்க, அட்மிஷன் முடிஞ்சிச்சுங்க, அடுத்த வருஷம் பார்க்கலாம் அப்படின்னு இருக்கோம். ஆமென். கெத்து காட்டாம விடுவோமா? அவன் எல்லாம் செய்ய முடியுது பாருங்க. சம்பளம் எல்லாம் கொடுத்து இன்னும் நிறைய செய்யலாம். எத்தனையோ நல்ல காரியங்களை நம்ம என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். எப்போ தேவனுடைய பிள்ளைகள் செழித்து இருக்கும் போது. ஆமென். ஆமா, தேவனுடைய பிள்ளைகள்லாம் இந்த உலகத்துக்கே இப்படி ஒரு அடையாளம் ஆயிட்டுனா அவங்க ஒண்ணும் இல்லை, மிஞ்சி மிஞ்சி போனா உட்கார்ந்து கொஞ்சம் ஜோம் பண்ணுவான். இன்னும் மிஞ்சி போனா கொஞ்சம் பட்னியா இருந்து ஜோம் பண்ணுவான். இப்ப நான் பட்னியா இருக்கிறதுனால அவன் வயிறு எப்படி நிரம்பும்? அப்படி எதுவும் லாஜிக் எதுவும் கடவுள் வச்சிருக்கிறாரா? அப்படிலாம் ஒன்றும் வைக்கல. அப்படி ஒன்றும் இல்லை பாருங்க. தேவனை தேடணும்,
தேவனை நம்பணும், தேவனை சார்ந்துக்கணும். ஆனா எந்த அளவுக்குன்னா, ஆண்டவரே கோடிகள்ல நான் வாழணும் ஆண்டவரே. ஆமென். இன்னைக்கு உங்க விசுவாசம் எல்லாம் அந்த அளவுல கொண்டு முதல்ல பிக்ஸ் பண்ணிடுங்க. இப்ப நிறைய எனக்கு வரணும், ஏன்னா நிறைய நல்ல காரியங்களை நான் செய்யணும் ஆண்டவரே. ஆமென். ஸ்கூல் கட்டணும், நிறைய திருச்சபைகளை நான் கட்டணும், ஏழை பிள்ளைகள் எல்லாம் நான் வந்து படிக்க வைக்கணும். எத்தனையோ பேர் பாருங்க மருத்துவ உதவிகள் தேவைப்படுது. ஒரு பக்கம் தெய்வீக சுகம் அவங்களுக்கு உண்டாகும்படியா நம்ம ஜெபிக்கிறோம். இன்னும் சில பேருக்கு சில விதத்துல நாம பொருளாதார ரீதியாகவும் என்ன பண்ண வேண்டியது இருக்குது, உதவ வேண்டியது இருக்குது பாருங்க. ஆமென். ஆமா, ஒண்ணு இது கம்ப்ளீட்டா வரணும், இல்ல அது கம்ப்ளீட்டா வரணும், ஏதாவது ஒண்ணு வரணும்ல. அப்படியும் இல்லாம இப்படியும் இல்லாம இருந்தா ரொம்ப கஷ்டம் பாருங்க. இப்ப பாருங்க, சட்டநாதனுக்கு ஒரு திடீர்னு ஒரு சிகிச்சை பண்ண வேண்டியதாயிடுச்சு, எல்லாம் ஜோம் பண்ணோம். ஆனா கூட ஒரு இது பண்ண வேண்டியது. கர்த்தர் பாருங்க ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளை ஆசீர்வதிச்சதுனால, விசேஷமா சில பிள்ளைகளுக்கு ரொம்ப தாராளமான இருதயத்தை கொடுத்ததுனால 1.5 லட்சம் ரூபாய் பில் ஆச்சு. அப்படியே ஈஸியா நம்மளே பே பண்ணி நீ கூட்டு வந்து அந்த பையன் ஒரு ஜீவனோட பலனோட இருக்கிற மாதிரி கர்த்தர் வந்து காரியங்களை செஞ்சிருக்கிறாரு பாருங்க. ஆமென். ஜேக்கப் அப்பா அந்த ஃபேமிலி எல்லாம் கர்த்தர் பாருங்க அந்த தொழில ஆசீர்வதிச்சதுனாலதான் அவ்வளவு செய்ய முடிஞ்சிருக்குது. எங்கேயோ இருக்கிற ஜெசு தாத்தா அவங்களெல்லாம் தேவன் ஆசீர்வதிச்சதுனாலதான் செய்ய முடிஞ்சிருக்கு பாருங்க. எந்த அளவுக்கு தாராளம் தெரியுமா? ஏடிஎம் கார்டே வந்து கொடுத்துட்டு வந்துட்டாங்க. ஏடிஎம் கார்டே கையில கொடுத்து வந்து, இதெல்லாம் வந்து சும்மா இல்ல பாருங்க, இதெல்லாம் தேவனை அறியும். சொல்ல நினைக்க பணம் வந்தாங்க இல்லைங்க, கர்த்தரை அறியும் பொழுது, கர்த்தர் செலவத்தை தாராருங்கும் போது தான் ஏடிஎம் கார்டை கொடுத்து எவ்வளவு வேணுமோ செலவு பண்ணிக்கும், மீதி ஆரோக்கியத்தோட வீடு வந்து சேருன்னு யாருங்க செய்ய முடியும்? அதெல்லாம் தேவனுடைய அன்பை இருதயத்துல பெற்றவங்க தான் செய்ய முடியும் பாருங்க. நான் சொல்றேன், அப்படிப்பட்டவர்களாய் நாம எழும்பும் போது செழிப்புல எந்த தப்புமே கிடையாது, அதுல எந்த தப்புமும் கிடையாது. 1000 நல்ல காரியங்கள் அவைகள் மூலமாக நீங்க என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். எல்லாம் சொல்லுங்க, மகாத்துமாக்களுக்கு வேண்டியதா இருக்கிறது, பரிசுத்தவானுக்கு வேண்டியதா இருக்கிறது. ஆமென். அவன் சொல்றான் பாருங்க, அது வந்து இங்க பரலோகத்திலே இல்ல, பரலோகத்துல எல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, அங்கேயே தங்க விதியில தான் இருக்கிறாங்க. ஆமென். ஆனா இங்கதான் அதெல்லாம் என்னது தேவைப்படுது பாருங்க. பரலோகத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு குறையும் இருக்காது, அங்க தேவையே கிடையாது. அங்க என்ன தேவை இருக்குது? அங்க எதுவும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமா, கரண்ட் பில் எதுவும், அங்க எலக்ட்ரிசிட்டியே தேவையில்லை, கர்த்தரே வெளிச்சமா இருக்கிறார். இங்கதான் அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. கரண்ட் பில் பார்த்தா 37,000 ரூபாய் ஏசி எல்லாம் போட்டதுனால. அங்க ஒரு கரண்ட் பில்லும் கிடையாது, அங்க எந்த கரண்ட் பில்லும் கிடையாது பாருங்க. 37,000 ரூபாய் அங்க கட்ட வேண்டியது இருக்கு. 3 லட்சம் வரும், அதுவும் நம்ம கட்டுவோம். ஆமே. என்ன இவ்வளோவா அப்படிம்பாங்க, அவ்வளவு கட்டுவோம் பாருங்க. இங்கதான் பெட்ரோல் செலவு எல்லாம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஒரு ஊழியத்து போடணும்னா பெட்ரோல் போடணும் பாருங்க. அங்க போய் நின்று அல்லேலூயா ஒரு 5 லிட்டர் போடுங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. கிறிஸ்டியன் ஆளே பல்க் வச்சிருந்தாலும் பிரதர் அல்லேலூயா அப்படின்றாரு. அல்லேலூயாக்கு அல்லேலூயா சரியா போயிட்டு பெட்ரோலுக்கு காசு கொடுப்பா அப்படின்றாரு. பஸ்ல ஏறி தோத்திரம் பிரதர் ஒரு டிக்கெட் கொடுங்க அப்படின்னீங்கன்னா தந்துருவார் நினைக்கிறீங்களா நீங்க? அவரும் தோத்திரம் போடுவார். தோத்திரத்துக்கு தோத்திரம் சரியா போச்சு, ஊருக்கு போறதுக்கு முதல்ல டிக்கெட்டு காசை கூட அப்படிம்பாரு. இது பாருங்க, இது வெளியில இருக்கும்போது ஒரு கிறிஸ்தவருக்கு தெரியுது காசு தேவைன்ட்டு. ஆனா சபைக்குள்ள வந்தவன பேசக்கூடாது, இங்க மட்டும் பேசக்கூடாது அப்படின்ட்டேன். ஏங்க இங்க பேசலன்னா வேற எங்க பேசுறது? ஞாயிற்றுக்கிழமை வந்து பணம் தேவையில்லைங்கிற மனநிலையை வந்து வளர்த்து கொள்ற மாதிரி ஒரு ஆவிக்குரிய மாய்மாலத்தை காட்டிக்கிற மாதிரி ஒரு பிரசங்கத்தை பண்றது கேட்கிறது. அதுக்கப்புறம் திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் எதுக்காக போராடிட்டு இருக்கிறது? இந்த இன்கிரிமெண்ட் போட மாட்டுக்கானே, மோடி வந்ததுக்கு அப்புறம் தொட்டியே பார்க்க முடிய மாட்டுக்க, என்னெல்லாமோ குறை சொல்லிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க பாருங்க. அப்போ கரெக்டா புரிஞ்சுக்கணும், இது ஒன்றும் வந்து தீமையானதல்ல, இது நல்லதா இருக்குது. அது உங்க கையில இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு கடவுள் சொல்லுகிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எனக்கு வேண்டியதா இருக்கிறது. மகாத்மா. ஆமென். மகாத்மா உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. பரிசுத்தவான்களே உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. யாராவது வேண்டான்னா நீங்க சொல்லுவீங்க, ஓ அப்ப நீங்க பரிசுத்தவான் இல்ல போல. இனிமே அவங்க உங்களுக்கு கிண்டல் பண்ணக்கூடாது, நீங்க தான் உங்களுக்கு கிண்டல் பண்ணணும். ஓ வேண்டாம், ஏன்னா பரிசுத்தவான்களுக்கு தான் அது வேணும்னு போட்டிருக்கு, பிரதருக்கு இன்னும் பரிசுத்தம் பத்தல போல, நான் உங்க பரிசுத்துக்காக ஜெபம் பண்ணிக்கிறேன்
நீங்க பரிசுத்தம் அடைஞ்ச பிறகு நீங்க அதை பெற்றுக்கொண்டா போதும். ஏன்னா பரிசுத்தவான்களுக்கு வேண்டியதா இருக்குதுன்னு இருக்குது இல்லைங்களா? இதை எடுத்து காமிங்க. யாருக்கு வேண்டியதா இருக்கிறது? பணம்னு போனா பரிசுத்தம் போய்விடும் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, பரிசுத்தமா இருக்கிறவன் கையில தான் கடவுள் பணத்தை கொடுக்கவே விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஆட்களை தேடுற, இந்த பணத்துக்கு அடிமையாகாம, பணம் இவங்களை ஆளாம, பணத்தை நல்லா கொடுக்கக்கூடிய ஆளா, அதை நிர்வகிக்கக்கூடிய ஆளா, அதை பெருக்கக்கூடிய ஆளா, அப்படிப்பட்ட இருதயம் இருக்குதான்னு பார்த்து அந்த ஆளுக்கு திருப்பி விடுறதுக்கு ஆண்டவர் ரொம்ப ரெடியா இருக்குதாருங்கிறேன். ஆமென். ஆமா, அதுதான் கடவுளுடைய திட்டம், கடவுளுடைய நோக்கமா இருக்கிறது பாருங்க. அப்ப பரிசுத்தவான்களுக்கு வேண்டியதா இருக்கிறது, மகாத்துமாக்களுக்கு அது வேண்டியதா இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஆழமான காரியம் பாருங்க. அப்போ இது மனசுக்குள்ள வச்சு, இப்படிதான் நீங்க ஒரு வியாபாரத்துக்கு போகும்போது, ஒரு பிசினஸ் செய்யணும்னு நினைக்கும் போது, வாழ்க்கைக்குள்ள போகும்போது, உங்க பிள்ளைகளுக்கோ உங்களுக்கோ அப்படிப்பட்ட ஒரு கனவு இருக்கணும். இந்த பூமியில நம்ம சும்மா வரல, ஒரு தெய்வீக நோக்கத்தை நிறைவேற்றும்படியாய் வந்திருக்கிறோம். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நோக்கத்துடன் செழிப்பு. ஆமென். வெறும் ப்ராஸ்பரிட்டி பேசல, நாம என்ன பேசுறோம்? the money with a mission. பணத்துக்கு ஒரு நோக்கம் இருக்கு, அதே நேரத்துல the purpose of prosperity, செழிப்புக்கு என்ன இருக்குது? ஒரு நோக்கம் இருக்கு. சும்மா ஏதோ செழிச்சேன் அப்படிங்கிறது கிடையாது. நான் நல்லா இருக்கணும், கடவுளுடைய ஆசை அதுதான். நீங்க நல்லா இருக்கணும், நீ அது மட்டும் இல்ல, உங்க மூலமா கொஞ்சம் பேர் நல்லா இருக்கணும். எல்லாம் சொல்லுங்க, நிரம்பி வழியணும். நல்லா சொல்லுங்க, நிரம்பி வழியணும். ஆமென். அதுக்காகவே நான் செழிக்கணும் ஆண்டவரேன்னு உங்க மனசுல அப்படி ஒரு ட்ரீம் நீங்க வைக்கும் போது செழிப்பு வந்துகிட்டே இருக்குங்க, செழிப்பு உண்டாகிக்கிட்டே இருக்கும். அப்போ இப்பவுமே அதை நம்ம வெளிப்படுத்தவும் ஆரம்பிச்சிடணும். நாளைக்கு 1000 கோடி வந்தா நான் கொடுப்பேன், அல்ல, இப்ப 10 ரூபா வரும்போது இதை ஆரம்பிச்சிடணும். ஆமா, சில பேர் இன்னொரு குரூப் இருக்கு, நிறைய வந்த பிறகு நாங்க செய்யலான்ட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு. அவங்க செய்யவே மாட்டாங்க, அப்படியே உட்காந்துட்டே இருப்பாங்க. அப்படி கிடையாது. ரைட்டு, நிறைய நீங்க தருவீங்க ஆண்டவரே, அன்னைக்கு நான் கொடுப்பேன், ஆனா இப்போ 100 ரூபாய் கொடுத்துருக்கீங்க, இப்ப சில 1000 கொடுத்துருக்கீங்க, சில லட்சம் கொடுத்துருக்கீங்க, இதுல இருந்தே நான் என்ன பண்ண விரும்புறேன்? அதை செய்ய விரும்புகிறேன். அப்படி நம்ம இருதயத்தை அப்படி உக்ரானத்துவத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கும் பொழுது நான் சொல்லுகிறேன், செழிப்பு வந்தே தீரும். ஆமென். ஏன்னா தேவனுடைய வார்த்தை அதான் சொல்லுது, நீ கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாயிரு, நான் உன்னை அநேகத்துக்கு, எல்லாம் சொல்லுங்க, அநேகத்துக்கு அதிகாரியாக்கும். கடவுளுடைய நோக்கம் என்ன? நீங்க ஒண்ணுக்கு இல்ல, பல பிசினஸுக்கு நீங்க அதிபதிகளா அதிகாரிகளா இருக்கணுங்கிறது கடவுளுடைய நோக்கமும் திட்டமுமா இருக்கிறது. ஆமென். பல தொழில் உங்க கையில வரணும்னு கடவுளுடைய திட்டமும் நோக்கமுமாக இருக்கிறது. ஆமா, கடவுளுடைய நோக்கமும் திட்டமும் அதுவா இருக்குது. நிறைய பிசினஸ், அவர் ஒரு மல்டி பிசினஸ்ங்க வச்சிருக்கிறாருங்க, அவ்வளவு பெரிய பிசினஸ் மேனுங்க. சிலருடைய பிசினஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உப்புல இருந்து ஹெலிகாப்டர் வரைக்கும் பிசினஸ் பண்றாங்க. சின்னதுல ஆரம்பிச்சு பெருசு வரைக்கும் என்னதான் செய்யறாங்க, அவங்கதான் கையில வச்சிருக்காங்க. அப்போ கடவுள் சொல்றாரு, இதெல்லாம் என் பிள்ளைகளுக்காக நான் வச்சிருக்கிறேன், என் பிள்ளைக்கு இது வேண்டியதா இருக்கிறது. அதெல்லாம் சொல்றாரு, எகிப்தின் லாபங்கள், எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபங்கள் எல்லாம் தாண்டி உன்னிடமாய் வரும் என்று சொல்லுகிறார். ஆமென். ஏசாயா 45 நம்ம வாசிக்கிறோம், எல்லாம் தாண்டி உன்னிடமாய் வரும் என்று சொல்லுகிறார். எல்லாம் சொல்லுங்க, என்னிடமாய் வரும். எல்லாம் சொல்லுங்க, எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, ஒரு நோக்கத்துக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, அது என்னிடமாய் வரும். ஆமென். இது உள்ள ஏத்திக்கிட்டே இருங்க, இது உள்ள போட்டுக்கிட்டே இருங்க, உள்ள போட்டுக்கிட்டே இருங்க. நானும் சின்ன கனவுகளோடு, சின்ன சின்ன எதிர்பார்ப்புகளோடு இருந்த நம்முடைய வாழ்க்கையை தேவன் மாற்றி நமக்காக மட்டும் கனவு காணாம சுத்தில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சேர்த்து கனவு காண்ற மாதிரி முதல்ல ஆண்டவர் செய்ய ஆரம்பிச்சார். இன்னைக்கு நான் பார்க்க என்னெல்லாம் ஆசைப்பட்டோமோ அதெல்லாம் செய்யறபடியா ஒரு திராணி அவர் பெருக பண்றாரு பாருங்க. ஆமென். கண்டிப்பா அது நடக்க ஆரம்பிக்கும். அதனாலதான் வேதவசனம் சொல்லுது, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன், எல்லாம் சொல்லுங்க, சிந்தை உள்ளவன் பாக்கியவன். அப்படின்னா என்ன? முதல்ல செய்யணும்னு ஒரு மனசு, செய்யணும்னு ஒரு இருதயம் உங்களுக்கு வந்துட்டாலே அது உங்ககிட்ட வர ஆரம்பிக்கும். கர்த்தர் அதை உங்க கையில கொண்டு வர ஆரம்பிப்பார், கர்த்தர் அதை உங்க பக்கமா திருப்ப ஆரம்பிப்பார். ஆமென். ஆமா, அமுக்கினியா இருந்துடக்கூடாது. ஏன்னா கடவுள் நிறைய இடத்துல இருந்து செல்வத்தை உங்க பக்கமா திருப்பணுங்கிறதுல அவர் எப்படி இருக்கிறாரு? நோக்கமா இருக்கிறாரு. உங்க சைடு கொண்டு வரணும்னு அவர் விரும்புகிறார். ஒரு காலத்துல சபைக்கு பெரிய ஒரு செழிப்பு இருந்தது, இப்பவும் இருக்குது பாருங்களேன். எத்தனையோ இப்போ இன்னைக்கு சிஎஸ்ஐ டயோசிஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா
6,000 கோடிக்கு மேல சொல்றாங்க வெறுங்க மட்டுமே, திருநெல்வேலியில மட்டுமே. இது இப்போ கரெக்டான கணக்கா இருக்குன்னு கூட நான் நினைக்கல. நிறைய தான் இருக்குமே தவிர கம்மியா கிடையாது. இப்படி இது சேர்த்தா எத்தனையோ கோடிகள் இருக்கு. சிலதுதான் பயன்பாட்டுக்கு இருக்குது, சிலது அப்படியே இருக்குது, சிலது யாரோ எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. அப்ப கடவுள் பாக்குறாரு, இது ஒன்னும் வேலைக்கான மாதிரியே தெரியல, பெசாட்டி வேற யார்கிட்டயாவது கொடுத்தாவது ஒழுங்கா செய்வாங்களா அப்படின்னு கோரேஸ் கையில தூக்கி கொடுத்துட்டாரு. நீ பைபிள்ல பாத்தீங்களா? யார் கையில இருந்தது? கோரேஸ் கையில செல்வத்தை தராரு. அவனுக்கு புரஜாதி ராஜா, ஆனா கூட அவன்கிட்ட சொல்றாரு, என் ஆலயத்தை நீ கட்டுவாய் அப்படிங்கிறாரு. அப்ப கடவுள் ஒரு வேலையை எப்படி வேணாலும் நடத்துறாரு. ஆனா அவருடைய பிள்ளைகளை கொண்டு செய்யணுங்கிறது அவருடைய ஆசையா இருக்கிறது. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் பாருங்க. அப்போ செல்வங்கள் பற்றிய போதனை, பணத்தை பற்றிய போதனை, பணம் இன்னும் பெருகணும் சொல்றது ஏதோ ஒரு தேவனுக்கு விரோதமான ஒரு சிந்தனை அல்ல, அது வேதத்துக்கு புறம்பான ஒரு எண்ணம் அப்படின்னு ஒரு நாள் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, நினைச்சக்கூடாது. சில நேரம் உங்களே அப்படி நினைக்கிற மாதிரியே பேசிடுவாங்க சில பேர். அங்கேயா போறீங்க அப்படின்னு இருக்காங்க. கொஞ்சம் பேரை கூப்பிட்டு, அங்கேயா போறீங்க, அங்க ஃபுல்லா ப்ராஸ்பெரிட்டியாம அப்படின்னு இருக்காங்க. அவருக்கு இங்க வேற வேற டாபிக், நான் உறவுகள் பத்தி பேசுறேன், எல்லாம் பேசுறோம், சுகத்தை பத்தி பேசுறோம், எல்லாம் பேசுறோம். ப்ராஸ்பெரிட்டிங்கிறது எல்லாத்துலயும் நல்லா இருக்கிறது தானே. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, வெல் பீயிங் எவ்ரி ஏரியா. ப்ராஸ்பெரிட்டிக்கான டெஃபினேஷன் என்ன? பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல, எல்லாம் சொல்லுங்க, எல்லாத்துலயும் நல்லா இருக்கிறது. ஆமென். பாக்கெட்டும் நல்லா இருக்கணும், நிறைஞ்சு புஷ்ன்னு இருக்கணும், வயிறும் புஷ்ன்னு இருக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். வியாபாரமும் நல்ல கொழுன்னு இருக்கணும். ஆமென். சொல்றாரு பாருங்க, வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளருங்க. ஆமென். நல்ல கொழுமையா இருக்கணும். எல்லாத்துலயும் ஜெப வாழ்க்கையில அப்படி இருக்கணும், தேவனை அறிகிற அறிவில் இருக்கணும், எல்லா காரியத்திலயும் நல்லா இருக்கிறதா சொல்லித்தரோம். அப்ப அவர்கிட்ட போய் இவருங்க போட்டு கன்வின்ஸ் பண்ணிருக்காங்க, அது ப்ராஸ்பெரிட்டி சர்ச்சா அப்படின்ட்டு. அவர் சொல்லியிருக்காரு, எனக்கு அதுதான் பிரதர் வேணும் அப்படின்னு இருக்கிறாரு. எனக்கு அதுதான் வேணும். அந்த ஆளுக்கு நம்ம ஒரு பக்கம் பாலை போட்டா அது இன்னொரு பக்கம் போதே. இங்க ஒரு பணக்கார சர்ச் ஒண்ணு வந்துடுச்சான் திருநெல்வேலியில. இப்படியே போட்டு இருக்காங்க, லிஸ்ட் எல்லாம் போட்டு வாசித்துட்டு இருக்கிறாங்க போல. இந்த சபைக்கெல்லாம் செல்லாதீர்கள் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அப்படி கிடையாது. அப்படி யாராவது சொன்னாங்கன்னா அது புரியலன்னு அர்த்தம். எவ்வளவு பெரிய நோக்கத்தோடு இதை பேசிட்டு இருக்கிறோம் பாருங்க. செழிப்பு வர 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 நாம நல்லா வரோம், இந்த பட்டணத்துக்கே ஆசீர்வாதமாய் ஒவ்வொரு காரியத்தை நாம் செய்ய ஆரம்பித்திருக்கிறோம். ஆமென். வாரத்துல ஒரு நாள் போட்டுட்டு இருந்தோம் பாருங்க டிவி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம். இப்ப பாருங்க 10 டிவில வருது, 10 டிவில வருது. ஆங்காங்கு மக்கள் உட்கார்ந்து என்ன பண்றாங்க, வார்த்தைகளை கேட்கறாங்க, யூடியூப்ஸ்ல கேட்கறாங்க, வாட்ஸ்அப்ஸ்ல கேட்கறாங்க, பல விதங்கள்ல இப்ப தேவனுடைய வார்த்தை அவங்களுக்கு என்ன பண்ணுது, போய் கிடைக்க ஆரம்பிக்குது பாருங்க. அப்ப இதெல்லாம் எப்படி ஒரு திராணி நமக்கு இருந்தாதான் அதெல்லாம் என்ன பண்ண முடியும், செய்ய முடியும் பாருங்க. எல்லாம் சொல்லுங்க, ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு பலனை எனக்கு அவர் கொடுக்கிறார். ஆமென். அப்ப கர்த்தர் ஒரு அனாயிண்டிங் உங்களுக்கு தந்து ஒரு பலனை உங்களுக்கு கொடுத்து உங்களை செழிக்க வைக்கிறதுல கர்த்தர் எப்படி இருக்கிறார், ரொம்ப தீவிரமா இருக்கிறார். அது உங்களுக்கு உண்டாகணும்னு அவர் என்ன பண்றாரு, நினைக்கிறார். அப்படி நினைக்கிறது தப்பு இல்ல. சில பேருக்கு உள்ளுக்குள்ள அப்படி 2 மனசா இருக்கும். இதுவும் நல்லா தான் இருக்கு, இருந்தாலும் பரலோகம் போயிடக்கூடாது பிரதர் அப்படின்னு உள்ளுக்குள்ள ஏதாவது என்ன பண்ணிட்டு இருக்கும், கொஞ்சம் ஓடிக்கிட்டு இருக்கும். அப்போ அது கொஞ்சம் கிளியர் பண்ணி விடணும் இல்லையா? ஏன்னா விசுவாசம் சில பேருக்கு பாருங்களேன், இதையும் கேட்டுக்கிடுவாங்க, இன்னொரு பக்கம் எதுவும் ஓடும். பிரதர் பைசான்னு பரலோகத்தை மிஸ் பண்ணிடக்கூடாத பிரதர்னு உள்ளுக்குள்ள இன்னொரு பயம் வேற கிரியேட் பண்ணி விட்டுருவாங்க பாருங்க. இல்ல இது பரலோகத்தை மிஸ் பண்றது கிடையாது. இது பரலோக ராஜ்யம் எப்படி இருக்குதோ அது போல இந்த பூமியையே மாத்துறது. ஆமென். இங்கேயே என்ன பண்றது, எல்லாத்தையும் அப்படியே மாத்துறது, அப்படி கொண்டு வர்ற ஒரு வேலையை செய்யணும். தேவனுடைய இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூலோகம் எங்கும் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்று எழுதியிருக்கிறது. அப்ப ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் எங்கும் போகும்போது, ராஜ்யத்தின் செய்தி போகும்போது அங்க ராஜ்யமே வரும். ஆமென். ராஜ்யம் வருதுன்னா என்ன, மக்கள் வியாதி இல்லாம, தரித்திரம் இல்லாம, கவலை இல்லாம, ஒரு அன்புள்ள, ஒரு வெற்றி உள்ள, சமாதானம் உள்ள ஒரு வாழ்வை இந்த பூமியிலே உங்க வாழ ஆரம்பிப்பாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப அதை யாரும் செய்ய முடியாது, தேவனுடைய சுவிசேஷம் மட்டும்தான் அதை செய்ய முடியும்.
அதனால பாருங்க, தேவனுடைய சுவிசேஷத்திற்கென்று விதைக்கக்கூடியவர்களை, கொடுக்கக்கூடியவர்களை தேவன் எழுப்புகிறார். அதனாலதான் இந்த போதனையை தொடர்ந்து நீங்க கேட்டு வந்திருப்பீங்கன்னா நான் சொல்றேன், உங்க எல்லாருக்குமே பணம் சம்பாதிக்கிறதே ஒரு ஊழியம். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, பணம் சம்பாதிக்கிற ஊழியம். இப்படி ஒரு ஊழியத்தை கேள்விப்படவே இல்லை நிறைய பேருக்கு. உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க. ஏற்கனவே நான் உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கிறேன், ஆனாலும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆமா, காட்டுன்னு காட்டுவோம் நாங்க. ரோமர்கள் நிருபம் சும்மா கிடையாது, ஏதோ வந்து பைபிளே புரியாம ஏதோ ஒழுங்கா படிக்காம என்னத்தையும் பேசிட்டு இருக்கிறோம். எவ்வளவு முக்கியமா இருக்கு பாருங்க. கடுப்பேத்துறார் மை லார்ட். ரோமர்கள் நிருபம் 12வது அதிகாரம் பாருங்க. ரோமர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம். நீங்க எல்லாம் எப்பேற்பட்ட ஊழியக்காரங்கிறது உங்களுக்கு காட்டுறேன். சாதாரணமான ஆள் கிடையாது. இந்த மேடல் நின்று இந்த பிரசங்கம் பண்ற பாருங்க, இது மாதிரியே நீங்களும் ஒரு பெரிய ஊழியக்காரங்களா இருக்கிறீங்க. ஆமா, நீங்க வந்து வேற மாதிரி நினைக்க வச்சுட்டாங்க பிசினஸ் பண்ணவங்களெல்லாம். ஆனா நான் சொல்றேன், நீங்க எவ்வளவு பெரிய ஊழியத்தை செய்றீங்கன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ரோமர் 12. இந்த 12ல வந்து சபைக்கு தேவன் பலவிதமான வரங்களை உடையவர்களை சபையில தேவன் என்ன பண்ணிருக்கிறாராம், வச்சிருக்கிறாராம். அதை வந்து ரொம்ப தெளிவா என்ன பண்றாரு, பேசுறாரு. அதாவது 3வது வசனத்துல இருந்து அது ஸ்டார்ட் ஆகுது. கொஞ்சம் வேகமா வாசிக்கிறேன், உங்களுக்கான வேத வசனத்தை நான் வாசித்து காட்டுறேன் பாருங்க. அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினால் நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனாயிலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவர்களாய் எண்ண வேண்டும். ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயங்கள் இருந்தும் எல்லா அவயங்களுக்கும் ஒரே தொழில். எல்லாம் சொல்லுங்க, ஒரே தொழில் கிடையாதான். ஒவ்வொரு அவயம், அதாவது என்ன பேசுறாரு உங்களுக்கு புரியுதுங்களா? கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை, த பாடி ஆஃப் கிரைஸ்ட். இந்த பாடி ஆஃப் கிரைஸ்ட்ல நாம எல்லாருமே யாரா? மெம்பர். மெம்பர்னா சந்தா கட்டினமே அந்த மெம்பர் நினைச்சு கூடாது. அவயம், எல்லாம் சொல்லுங்க, அவயம். எப்படி சொல்றது? உறுப்புகள். வெறும் நீங்கள் உறுப்பினர்கள் அல்ல, நீங்கள் உறுப்புக்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உறுப்பினர்கள் இல்லைங்க, உறுப்புகள். நாங்க அந்த சபை உறுப்பினர். ஏதோ சங்கம் மாதிரியே போச்சு. அந்த சங்கங்கள்ல நாங்க வந்து உறுப்பினர்களா? உறுப்பினர்கள், உறுப்புகள். சிலர் கண்ணா இருக்கிறீங்க, சிலர் காதா இருக்கிறீங்க, சிலர் கையா இருக்கிறீங்க, சிலர் இதயமாவே இருக்கிறீர்கள், சிலர் ரத்தத்தின் ரத்தமே, கிட்னியே. பாருங்க, எதுவும் கிடையாது. ஒன்னு ஒரு மாதிரி ஆச்சுன்னா டோட்டலா நின்றும். புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு. அப்படிதான் வேதவசனம் சொல்லுது பாருங்க. அப்ப நீங்க வந்து வேலை வெட்டி இல்லாதவங்க கிடையாது. எல்லாம் சொல்லுங்க, தொழில் இருக்கு. எல்லாம் சொல்லுங்க, நமக்கு தொழில் இருக்குங்க. உங்க தொழில் வேற, என் தொழில் வேற, ஆனா எல்லாருக்கும் ஒரு தொழில் இருக்குது. இதெல்லாம் அறிமுகப்படுத்தி விடல பாருங்க. அதனாலதான் அவங்க என்னமோ போட்டி போயிட்டு என்னமோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் சொல்லி தரணும் பாருங்க. சபையில நீங்க உள்ள வந்திருக்கீங்கன்னா அங்க போட்டிருக்கு, என்ன போட்டிருக்குது? எல்லா அவயங்களுக்கும் ஒரே தொழில். மூக்குக்கு ஒரு வேலை இருக்கு, ரசம், பாத்தீங்களா, மட்டன், டக்குன்னு இங்க இருந்தே சொல்லுது. மெயின் பர்பஸே சுவாசிக்கிறதுக்கு தானே. அதெல்லாம் வந்து கரெக்டா என்ன பண்ணுது, மூக்கு வேலை ஒண்ணு செய்யுது. இருந்தாலும் கால் நடந்து போகணும், அப்பதான் வாய்க்கு கொஞ்சம் கிடைக்கும். ஒவ்வொரு அவயங்களுக்கும் ஒவ்வொரு வேலை இருக்குது. இருதயத்துக்கு ஒரு வேலை இருக்குது, நுரையீரலுக்கு ஒரு வேலை இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு ஒர்க் இருக்குது பாருங்க. இப்ப பாருங்க, கவனிங்க. ஒரே தொழில் இராதது போல, எல்லாம் சொல்லுங்க, ஒரே தொழில் இராதது போல. நம்ம என்ன பண்றோம்னா சபையில என்ன பண்றோம், எல்லாத்தையுமே யூனிஃபார்ம் ஆக்க விரும்புறோம். அதாவது எல்லாத்தையும் ஒண்ணு மாதிரி ஆக்க விரும்புறோம். எல்லாரும் டாக்ஸ் கொடுக்க வாங்க, டாக்ஸ் கொடுக்க வராதவன் விசுவாசியே கிடையாது சார். அப்படி இல்லை சார். எல்லாரும் வந்து நீங்க வந்து ஆத்துமாதாயம் பண்றீங்களா அப்படின்றாங்க. இல்ல, எல்லாருக்கும் ஒரே தொழில் கிடையாது. புரியுங்களா உங்களுக்கு? சண்டே வந்து இங்க நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன், நீங்க கேட்டுட்டு இருந்தீங்க. ஸ்டீபன் ஐயா உட்காந்து சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க. சமையல் மட்டும் நடக்கலன்னு வைங்களேன், போகும்போது பிரச்சங்க என்னங்க பிரச்சங்க, மனுஷன் பட்னி அனுப்பிட்டாரு அப்படின்றீங்க. அவ்வளவு உள்ளுக்குள்ள ஃபுல்லா ஆவி குறைவுகளா இருந்துட்டு போகும்போது மாம்சத்து குறைவுகளா போயிருப்பீங்க. கேட்ரின் ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா உங்களுக்கு?
இப்ப அந்த தம்பிமார்கள்லாம் உட்கார்ந்து இப்ப பாருங்க, அவன் அவன் வந்து அப்படின்னு டப்புன்னு ஒண்ணு தட்டினோம் வைங்களேன், நீங்க நாலு முழுவதும் நான் பேச முடியாது. இப்ப அவன் கிருபையில தான் இந்த புடிச்சுக்கிட்டு நிக்கான். டப்புன்னு உங்க மண்டே திருப்பிட்டான்னு வைங்க, நான் தெரிய மாட்டேன். எல்லாம் டெக்னிக்கல் ஃபால்ட் பாஸ் அப்படின்ட்டோம்னா ஒண்ணும் தெரிய முடியாது. அப்ப இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் என்ன பண்ண வேண்டியது இருக்கு, ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது, வேலை செய்ய வேண்டியது இருக்கு. இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. பாருங்க, கண்டிப்பா பண்ண முடியாது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதே மாதிரி இங்க வந்து பாருங்க, எப்படியோ கிடக்கும் இந்த இடத்த வந்து ஒருத்தர் அழகா நீட் பண்றாரு, அதை சிறப்பான பண்றாரு, ஆக்குறாரு. எல்லாருக்கும் ஒரே விதமானது கிடையாது. எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான தொழில்னே போட்டிருக்கு பாருங்களேன். எப்படி போட்டிருக்குது? தொழில்னே போட்டிருக்குது. அப்படின்னா என்ன? ஒவ்வொரு விதமான வேலை, ஒவ்வொரு விதமான உபயோகிக்கிற அந்த விதங்கள்ல வித்தியாசப்படுறோம். சேம் கிடையாது, எல்லாம் வேற வேற மாதிரி இருக்கிறோமா? ஆமே. நான் சொல்லட்டுமா ஒரு வெற்றிக்கு ஒரு ரகசியம் ஒண்ணு சொல்லட்டுமா? அதை நம்ம படிச்சுக்கிட்டே வர்றோம் இல்லையா? ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? உங்க ஏரியா எது, இல்ல உங்களுடைய அழைப்பு எது, உங்க பார்ட் வந்து என்னன்னு நீங்க கண்டுபிடிக்கிறீங்க பாருங்க, அது பெரிய வெற்றியின் ரகசியமாக இருக்கிறது. ஆமே. இந்த பாடி ஆஃப் கிரைஸ்ட்ல வாட் இஸ் மை ரோல், வாட் இஸ் மை பொசிஷன் அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சி அதை நீங்க செய்யும் போதே பெரிய வெற்றி வர ஆரம்பிச்சிடும். ஆமா, அதுலதான் உங்க வெற்றி இருக்குது. எல்லாம் சொல்லுங்க, அழைப்பை கண்டுபிடிக்கிறதுலதான் வெற்றி இருக்கு. நம்ம எல்லாருமே பாருங்களேன், வெறும் பிழைப்புக்காக வந்தவர்கள் அல்ல, வெறும் பிழைப்புக்காக வந்தவர்கள் அல்ல, ஒரு அழைப்பை நிறைவேற்றும்படியா நாம் வந்திருக்கிறோம். என்னங்க, பிசினஸ் மேனுக்கும் அழைப்பு இருக்கா? நம்ம பாருங்களேன், பிரதர் உங்களுக்கு அழைப்பு இருக்கா அப்படின்னு யாராவது கேட்டா உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? இல்லைங்க, நமக்கு அழைப்புலாம் கிடையாது, நமக்கு என்னதான் இருக்கு. நம்ம என்ன நினைச்சிட்டோம்? அப்ப அழைப்புனா யாருக்கு? ஊழியம் செய்யறவங்களுக்கு, பாஸ்டருக்கு, யாரோ இவாஞ்சலிஸ்டுக்கு, இப்படி நினைச்சிட்டோம். ஆனா பைபிள் நீங்க கவனிச்சு பாருங்க, அப்படி கிடையாது. நம்ம எல்லாருக்குமே என்ன இருக்கு? அழைப்பு இருக்கு. எல்லாம் சொல்லுங்க, நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள்ங்கிறார். எல்லாம் சொல்லுங்க, அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்துங்கள்ங்கிறார். அது வந்து அது என்னங்கிறது என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும்னு அவர் சொல்றாரு. அது ரொம்ப முக்கியம் பாருங்க. அப்போ நான் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன் இன்னைக்கு, நீங்க தேவனுடைய இந்த கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில உங்களுக்கு ஒரு தொழில் இருக்கு. எல்லாம் சொல்லுங்க, தொழில். உங்க வேலையை நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா இந்த வேண்டாத வேலையை செய்யவே மாட்டீங்க. நிறைய பேர் வேண்டாத வேலையை பண்ணிட்டு இருக்க காரணம்னா இவங்க வேலை என்னன்னு தெரியல. ஏன் நீங்க சும்மா நிற்கிறீர்கள்? எங்களுக்கு ஒருவனும் வேலை கட்டளையிடவில்லை, அதனாலதான் நாங்க எப்படி இருக்கிறோம், சும்மாவே இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க பாருங்க. ஆனா சும்மா இருக்க முடியாது, ஏதாவது சொரிஞ்சுக்கிட்டு நோண்டி விட்டுக்கிட்டே இருப்போம். ஒரு வேலை கொடுக்கணும். ஏன்னா யாருமே சும்மா இருக்கிறதுக்கு என்ன பண்ணல, வரல பாருங்க. ஏதாவது ஒரு ஒர்க் கொடுத்தாதான் என்ன பண்ண முடியும், செய்ய முடியும் பாருங்க. அப்போ ஒரே தொழில் இராதது போல, ரோமர் 12 இருந்து பேசிட்டு இருக்கிறேன். ஒரே தொழில் இராதது போல 4-5 வசனம், அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறோம், நமக்கு அருளப்பட்ட கிருபையின் படியே. எல்லாம் சொல்லுங்க, நமக்கு அருளப்பட்ட கிருபையின் படியே. இப்ப முதல்ல பவுல் வந்து எனக்கு அருளப்பட்ட கிருபைன்னு சொல்றாரு, பாத்தீங்களா? 3வது வசனத்துல வாஸ்தமா, அவனவனுக்கு தேவன் பகிர்ந்தளித்த விசுவாச அளவின்படியே அப்படிங்கிறாரு. அப்போ அதாவது 3வது வசனம் பிகினிங்ல சொல்றாரு பாருங்க, எனக்கு அருளப்பட்ட கிருபை சொல்றாரா? 3 பிகினிங்ல வருதா? ஆனா இங்க என்ன சொல்றாரு 6ல, நமக்கு அருளப்பட்ட கிருபை. அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு ஒரு கிருபை இருக்கு, உங்களுக்கு ஒரு கிருபை இருக்கு. கிருபைன்னா என்ன? இந்த இடத்துல எபிலிட்டி, ஆற்றல், நோக்கங்கள், உங்களுக்கென்று தேவன் வைத்திருக்கிற ஒரு திட்டம், உங்களை கொண்டு தேவன் செய்யணும்னு நினைக்கிற ஒரு வேலை, அதான் இந்த இடத்துல கிருபைன்னு என்ன பண்ணப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. கரெக்டா சொல்லணும்னா எபிலிட்டி. எல்லாம் சொல்லுங்க, எபிலிட்டி. அப்படின்னா எனக்கு ஒரு கிருபை இருக்கு, எனக்கு ஒரு திராணி ஒரு பலன் இருக்கு, உங்களுக்கு ஒரு திராணி ஒரு பலன்லாம் இருக்கு. சிலர் வந்து பாருங்களேன், நான் சில காரியத்தை எடுத்து செய்யறோம். ஒரு 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 நிறுவனம், ஒரு சபை, பல காரியத்தை நம்ம செய்யறோம். எல்லாமே எனக்கு தெரியாது.
ஆனா ஒவ்வொன்றையும் செய்யறதுக்கு யாரோ ஒருத்தர் என்ன பண்றாங்க, அங்க வந்து நிக்கிறாங்க. அது நான் என் ஐடியாவை மட்டும்தான் சொல்ல முடியுதே தவிர எல்லா வேலையும் நான் என்ன பண்றது இல்ல, செய்யறதே இல்ல. அதுக்குன்னு ஒருத்தங்க இருந்துதான் என்ன பண்ண முடியுது, செய்ய முடியுது. அப்போ கடவுளும் பாருங்க இந்த முழு உலகத்தையும் அதுக்குள்ள சபையையும் ஒரு வச்சு நம்மளெல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்கிறாருன்னா எல்லாரும் ஒரே மாதிரி பண்ணிட்டு இருக்கணுங்கிறது இல்ல. ஒவ்வொருத்தரையும் கொண்டு ஏதோ ஒரு யுனிக்கா ஒன்ன உங்களுக்காக வச்சு உங்க மூலமா அதை செய்ய அவர் விரும்புகிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எனக்குன்னு ஒரு தனி அழைப்பு இருக்கு. ஆமென். இதை நீங்க ஆசையா கண்டுபிடிக்கணும். இது ரொம்ப முக்கியம். இதை பற்றிலாம் நான் பேசியிருக்கிறேன் ஏற்கனவே, எப்படி கண்டுபிடிக்கிறதுலாம் பேசியிருக்கிறேன். அதனால நீங்க வசனத்தை கேட்கணும் திரும்ப திரும்ப. இப்ப நான் பேசுனது கூட ஏற்கனவே பேசியிருக்கிறேன், ஆனா வேற ஒரு டைமென்ஷன்ல பேசியிருக்கிறேன். நீங்க வந்து நம்ம யூடியூப் பேஜ்ல போயிட்டு நீங்க இந்த லீடர்ஷிப் கோர்ஸ் அப்படின்னு இருக்கும், அதுல போய் பாத்தீங்கன்னா ஹவு டு ஃபைண்ட் யுவர் கிஃப்ட்ஸ், உங்களுக்குள் இருக்கும் வரங்களை நீங்கள் கண்டுபிடிப்பது எப்படி அப்படின்னு அதுல வீடியோஸ் இருக்கும். நீங்க என்ன பண்ணலாம், போய் பார்க்கலாம். இப்பெல்லாம் ஒண்ணா நாங்க கண்டுபிடிச்சு எங்கெங்க கேட்கனீங்கன்னா ஒரு 3000 ரூபாய் செலவு பண்ணிடுங்க. பென் டிரைவ் உங்க கையில கொடுத்துருவாங்க, அதுலயே எல்லாமே போட்டு வச்சிருப்பாங்க. நீங்க டெய்லி ஒரு ஆடியோ என்ன பண்ணலாம், கேட்கலாம். கேட்டீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் பாருங்க என்ன ஏதுன்ட்டு. இது ரொம்ப முக்கியம். இது தேவன் உங்களுக்கு என்று வைத்திருக்கிறார். இப்ப கவனிங்க, நமக்கு அருளப்பட்ட கிருபை. எல்லாம் சொல்லுங்க, எனக்கு ஒரு கிருபை இருக்கு. இப்ப நான் என்ன பேசுறேன் பாயிண்ட் நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்க சும்மா என்னத்தையோ ஒரு பிசினஸ் பண்ணிட்டுல, ஒரு வேலை செஞ்சிட்டுல, நீங்க செய்கிற பிசினஸ் ஒரு அழைப்பு. நீங்க செய்யற பிசினஸ் செய்யறதுக்குன்னே ஒரு கிருபை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஒரு கிரேஸ் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சில நேரத்துல இதை புரிஞ்சிக்காதம நாம செய்யும் போது நமக்கு கொஞ்சம் கடினமாயிடும். ஏதோ நம்மளோ வந்திருக்கோம், ஏதோ செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு நினைப்போம். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் தனியா வரல, அழைக்கப்பட்டிருக்கிறேன், கிருபையை பெற்றிருக்கிறேன், என்ன ஒருத்தர் அனுப்பி இருக்கிறாரு அப்படிங்கிற வெளிச்சம் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்க அதை வேற மாதிரி செய்வீங்க. இப்ப நான் சபை செய்யறேன்னா, இங்க போதிக்கும்படியா நான் வந்திருக்கிறேன்னா, இங்க பிரசங்கிக்கும்படியா நான் வந்திருக்கிறேன், சில சபையில சில காரியங்களை நான் பண்ணணும்னா ஏதோ நானே ரொம்ப ட்ரை பண்ணி அப்படி பண்ண முடியாது. நான் முதல்ல இது என்ன புரிஞ்சுக்கிறேன், இது ஒரு ஸ்தானம், இது ஒரு அழைப்பு அப்படிங்கறத என்ன பண்ணிக்கிறேன், புரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்தானத்துல நிக்கும் போது தேவன் அதை நிறைவேற்றுவதற்கான பலனை அவரே கொடுக்க ஆரம்பிக்கிறார். நான் முன்னாடி விட இப்ப ரொம்ப ஃப்ரீயா இருக்கேன். சபை வளர வளர என்னங்க, வளர வளர ரொம்ப இல்ல, வளர வளர ரொம்ப ஃப்ரீ ஆயிட்டே போறேன். ஏன்னா வளர வளர இன்னொரு புரிந்து கொள்ளுதல் எனக்குள்ள பெருகிறது. அது என்ன, இது என்னுடையது அல்ல, என் சபையை நான் கட்டுவேன், அதை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வது இல்லை. ஆமென். சபை என்பது தேவனுடையது, அதை தேவன் கட்டுகிறாராம். ஆமென். அப்போ இது நான் போட்டு ரொம்ப மண்டையை போட்டு உடைச்சு எப்படி செய்யறது, இவ்வளோலாம் பண்ண வேண்டாம். உனக்கு என்ன சொல்லியிருக்கேன், போய் நல்ல பிரசங்கம் பண்ணுன்னு இருக்கிறாரு. உட்காந்து கொஞ்சம் இன்னும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா ஜோம் பண்ணி வார்த்தையை எடுத்து கொண்டு வந்து பேசினா போதும். அதனாலதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், எத்தனையோ போதகர்கள் ஊழியக்காரங்கள் கேட்கறாங்க, எப்படி உங்க சபைக்கு இவ்வளவு பேர் வராங்க, இவ்வளோ வேகமா வளர்ந்துட்டு போகுது, டக்கு டக்குன்னு போய் இப்போ 500 1000 போயிட்டு இருக்கீங்க, 10,000 பேசிட்டு இருக்கீங்க எப்படின்ட்டு கேக்குறாங்க. அப்போ எப்படி இதெல்லாம் நடக்க முடியும், எப்படி இப்படி சாத்தியமாகுது அப்படின்னா, நான் ஒண்ணு சொல்றேன். இப்ப நான் எல்லார்ட்டையும் கேட்டுக்கிற கேள்விதான், உங்க யாராவது ஒரு ஆளை நான் கூட்டு வந்திருக்கேன்னா அப்படிங்கிற கேள்விதான். அப்படி பார்த்தா யாருமே நான் கூட்டு வரவே இல்லை. எப்படிங்க அப்போ இவ்வளவு பேர் வருவாங்க? கர்த்தர் உங்களுக்கு சொன்ன அந்த ஸ்தானத்துல நீங்க நிக்கும் போது வர வேண்டியதெல்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும், நடக்க வேண்டியதெல்லாம் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். ஆமென். அதெல்லாம் உண்டாகும். இப்போ இதை உங்களுக்கு நீங்க எப்படி மாத்தணும், நீங்க ஒரு பிசினஸ் மேனா இருக்கிறது கூட ஒரு அழைப்பு, நீங்க ஒரு பிசினஸ் மேனா இருக்கிறது கூட ஒரு கிருபை. அப்போ அந்த இடத்துல நீங்க நின்னீங்கன்னா வெண்கல கதவு உடையும், இருப்பு தாழ்பாள்கள் முறியும், ஒளிபீடத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள் உங்களுக்காய் கொட்டப்படுகிறது நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, இட் இஸ் மை காலிங். ஒரு பயங்கர இதோட போகணும். நான் சும்மா வரலையாக்கும். தாவீது சொன்ன மாதிரி, நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா, நீ காலையில முழிச்சு நானு ஃபீல்டுக்கு வந்தது சும்மா வந்திருக்க கிடையாது. இன்னைக்கு எனக்கு ஒண்ணு கொட்டணும், இன்னைக்கு ஒண்ணு எனக்கு திறக்கப்படணும், இன்னைக்கு என் பிசினஸ்ல ஒண்ணு உண்டாகணும். அந்த விசுவாசமே உங்களுக்கு அப்ப வந்துடுங்க தன்னால. நான் என்னதான் பண்ணாலும் எனக்கு தெரியும், நான் இங்க இப்ப முன்னாடி வந்தேன்னா ஆண்டவர் ஒரு பலனை கொடுத்துருவாரு. நீங்க பாருங்க, நான் இப்போ ப்ரிப்பேர் பண்ணாத நோட்ஸ் இப்ப பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஆக்சுவலி சாப்டர் 5
மாற்றமே ஏற்றம் இன்னைக்கு பேசணும். இது ஒரு ஏற்றம் தான். அதான் சப்ஜெக்ட் வைஸா பேசணும். ஆனா இன்னைக்கு இன்னொன்னு பேசிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் ஏதோ ஒன்னு ஃப்ளோ பண்ற அதை பேசிட்டு இருக்கிறேன். ஒண்ணும் இல்ல, இது அந்த ஸ்தானம், அதுல நீங்க நிக்கும் போது அந்த அபிஷேகம் அப்படியே வேலை செய்ய ஆரம்பிக்கும். அது மாதிரி நீங்களும் ஊழியத்துக்கு போறீங்க, நீங்களும் உங்களுடைய தொழிலுக்குள்ள போறீங்கன்னா அதுக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுக்கிறாரு கடவுள், அதுக்கு ஒரு அனாயிண்டிங் தராரு. காலையில எழுந்து தேவனை அபிஷேகித்திருக்கிறார். என்ன பிரதர் பிரசங்கம் பண்ண போறீங்களா? இல்ல, நல்ல டங்ஸ் பேசணும். என்ன பிரசங்கமா பண்ண போறீங்க? இவ்வளவு டங்ஸ் இல்ல, பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு அபிஷேகம், பணத்தை உண்டு பண்றதுக்கு ஒரு அபிஷேகம், அதை இழுக்கிறதுக்குன்னு ஒரு அபிஷேகம். ஒத்தையா வித்ததெல்லாம் போய் மொத்தமா நினைக்க போகிற அதற்கான ஒரு அபிஷேகம், அதற்கான ஒரு கிருபை, அதற்கான ஒரு பலன், அதற்கான ஒரு எபிலிட்டி. ஆமென், ஹல்லேலூயா. இப்ப நான் என் சைட்ல எப்படி இதை யூஸ் பண்றேனோ அதை உங்களுக்கு சொல்றேன். இது அப்படியே தான் உங்க சைட்ல இது பொருந்துங்கிறேன் நான். இப்ப இப்படி போதிக்கிறதுக்கு பதிலா என்ன ஆயிடுச்சுன்னா, தொழில் என்ன பிரதர், தொழில் ஆலயத்துக்கு வந்துருங்க அப்படின்ட்டாங்க. எல்லாம் கடையை அடிச்சுட்டு சர்ச்சைக்கே வந்து உட்காந்துட்டாங்க. ஒருத்தர் சொல்றாரு, பிரதர் ஒரு மீட்டிங் தவற விட மாட்டேன், எல்லா மீட்டிங் கடையை அடிச்சுட்டு போயிருவோம் பிரதர், ஆனாலும் ஆசீர்வாதம் இல்லை அப்படிங்காரு. ப்ரோ என்ன ப்ரோ சொல்றீங்க? கடையை சாத்திட்டு போயிருவேன் அப்படிங்காரு. உங்களை சாத்த வேண்டாமா? கடையை சாத்திட்டு போயிருவாரா? ஆசீர்வாதமே இல்லையா? அப்படி உங்களுக்கு என்ன வேலை கொடுத்துருக்காரு அதுதான் நீங்க செய்யணும். வாரம் ஒரு முறை போறீங்களா போங்க, இல்ல இடையில ஏதாவது ஒரு நாள் எக்ஸ்ட்ரா, அது உங்களை வளத்துக்கு. இப்ப நீங்க இப்ப வரீங்கன்னா ஒரு முயற்சி இது பண்ணணும். இது சண்டே உட்கார்ந்து இப்படி எல்லாம் பண்ண முடியாது பாருங்க. இதுக்குன்னு ஒரு டைமை ஒதுக்கி செய்யணும். அதுக்காக வரீங்களா, அது ஓகே. இல்ல எனக்கு பிசினஸ் நல்லா போகுது, கொஞ்சம் நேரம் கொடுத்துருக்கிறாரு ஆண்டவர், கொஞ்சம் செய்யணும் விரும்புறேன்னா அது ஓகே. போட்டுட்டு விட்டுட்டு இங்க நிக்க வச்சுட்டாங்க பாருங்க நிறைய பேர். சிலர்லாம் ப்ரொஃபஷனலா சில வேலைக்கு கூப்பிட்டு அவங்க சொல்றாங்க, இந்த சண்டே என்ன அதை பண்ண சொல்லிட்டாங்க, இதை பண்ண சொல்லிட்டாங்கன்னு அவங்க ப்ரொஃபஷனல்ல முன்னேறதுக்கே இதை ஒரு தடை மாதிரி என்ன ஆயிடுச்சு பாருங்க. அப்படி கிடையாது. எல்லாம் சொல்லுங்க, அழைப்பு, அபிஷேகம், கிருபை, வரங்கள். பாருங்க, இதுக்குன்னே வரங்கள் இருக்குது உங்களுக்கு. நீங்க பேசுனீங்கன்னா அந்த பிசினஸ் கிரியேட் ஆகும். இப்ப நான் பேசுறேன், யாரெல்லாமோ மனம் திரும்புறாங்க, மாறுறாங்க. சில பேர் என்ன சொல்லியிருக்கிறாங்க, என் பையனை நீங்க மாத்திட்டீங்க அப்படின்ட்டு. இல்லைங்க, என்னையே என்னால மாத்த முடியாது. என்னையே தேவன் தான் மாத்தணும். உங்களை பையனை எப்படி நான் மாத்த முடியும்னா, அந்த கிஃப்ட் வேலை செய்யுது. அந்த வரம் கடவுள் நம்மள வச்சிருக்கிறாரு பாத்தீங்களா, அந்த வரம் என்ன பண்ணுது, வேலை செய்யுது பாருங்க. அந்த வரம் வேலை செய்யறதுனால எல்லாமே நடக்குது. அது மாதிரி வியாபாரம் செய்யறதுக்கும் ஒரு வரம் கடவுள் உங்களுக்கு தராரு பாருங்க. இட்ஸ் a gifts of God. உங்களுக்குன்னு ஒரு கிஃப்ட் உங்களுக்குள்ள தராரு, உங்களுக்குன்னு ஒரு வரத்தை உங்களுக்கு தராரு. சேல்ஸ்ல இருக்கிறீங்களா, சேல்ஸ் எப்படி முடிக்கணும்னு ஒரு கிஃப்ட் உங்களுக்கு உண்டாகும். அதை எப்படி பெருக்கணுங்கிற ஒரு கிஃப்ட் உங்களுக்கு என்ன பண்ணும், உண்டாகும். அது அப்படியே பெருக ஆரம்பிக்கும் பாருங்க. அப்ப பாருங்க, இது சும்மா இல்ல, இதுதான் முக்கியம் அப்படின்னு இந்த இதுலதான் அது வேலை செய்து நினைக்க கூடாது. அது நீங்க தொழில் செய்கிற இடத்துலயும் அழைப்பும் அபிஷேகமும் கிருபையும் வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஆமென். ஊழியம் செய்யறவங்க ஊழியத்துக்காக பாருங்க, பிசினஸ் பண்றவங்க பிசினஸ்க்காக பாருங்க. ரெண்டும் பண்றீங்கன்னா ரெண்டையும் வாங்கிக்கோங்க. ரெட்டத்தனையான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் அப்படின்னு இருக்கிறான். ரெண்டையும் என்ன பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம், தப்பு கிடையாது பாருங்க. இதுக்கும் ஒரு போதனை கொடுத்துட்டாங்க. ஒண்ணு இதை செய், இல்லை அதை செய். ஆத்துல ஒரு கால் கூடாது. இப்ப இதுல எது சேருன்னு தெரியல. ஊழியத்தை சொல்லுதீங்களா? இல்ல 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 அப்படின்ட்டாங்க. ஊழியம் செஞ்சுட்டு பிசினஸ் பண்ணீங்கன்னா அது அட்டூழியம் அப்படின்ட்டாங்க. ரெண்டு எஜமானுக்கு ஒருவனும் ஊழியம் செய்ய கூடாதுன்ட்டாங்க. ஐயோ, சில பேருக்கு ஆசை, கொஞ்ச நேரம் நான் ஆண்டவரை பத்தி சொல்லணும், ஏதோ செஞ்சு வாங்க பிரதர் செய்யுங்க. இல்ல பிரதர், ரெண்டுலையும் பண்ண உன் வேலையை விடணுமாமே. முதல்ல நிறைய பேருக்கு ஊழியனால வேலையை விடணுங்க. இது ஏரியா கண்டுபிடிச்சா ஊழியனால ராஜினாமா கடிதம் கொடுத்துடணுமாமே, உடனே ரிசைன் பண்ணிட்டோம்ல அப்படிங்கிற மாதிரியே இருக்குது. யார் சொன்னா அது? அப்படி கிடையாது பாருங்க. கர்த்தர் அப்படி சொல்லல. சும்மா வசனத்தை தப்பா படிச்சுட்டு தப்பா என்ன பண்ணிட்டாங்க, மக்களுக்கு போச்சு வச்சுட்டாங்க. அந்த இடத்துல ஊழியமா வேலையா அப்படி இல்லை. அந்த இடத்துல பணமா தேவனான்னு இருக்கு. அந்த கம்பேரிசன், ஜீசஸ் பேசுற அந்த கம்பேரிசன்
மினிஸ்ட்ரியா, ஃபுல் டைமா, ஆஃப் டைமா, இல்ல வேலை செஞ்சுக்கிட்டு பிசினஸா, இல்ல பிசினஸ் பண்ணிட்டு வேலையாங்கிறதே இல்ல. அங்க என்னன்னா பணமா தேவனா அப்படின்னு வருது. நீங்க வந்து தேவனுக்கு ஊழியம் செய்ய போறியா, பணத்துக்கு ஊழியம் செய்ய போறியா அப்படின்னு கேக்குறாரு. நம்ம வந்து தேவனுக்கு தான் ஊழியம் செய்ய வந்திருக்கிறோம். அதாவது தேவனை தான் சேவிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். தேவனை நாம் சேவிக்கும் பொழுது பணம் நம்மை சேவிக்க ஆரம்பிக்கும். அது உங்களுக்கு மினிஸ்ட்ரி பண்ண ஆரம்பிக்கும். அது ஒரு போதனையில நான் பேசுகிறேன். God is our master, money is my servant. எல்லாம் சொல்லுங்க, தேவனின் எஜமானன், பணம் என் வேலைக்காரன். ஆமென். ஆமா, பணம் அப்படிதான். அந்த கம்பாரிசனுக்கு சொன்னதை இதுக்குள்ள என்ன பண்ணிட்டாங்க, கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க பாருங்க. அப்ப கவனிங்க, இதை உங்க தொழில நீங்க என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். எல்லாம் சொல்லுங்க, எனக்கு அருளப்பட்ட கிருபை. இப்ப பாருங்க, இதை இன்னும் கொஞ்சம் விவரித்து சொல்ல போறேன். பிசினஸ் உலகத்துக்கு போகும்போதே ஒரு விசுவாசம், ஒரு அபிஷேகம் உங்ககிட்ட இருந்து வெளிப்படுறதை நீங்க பாப்பீங்க. நமக்கு அருளப்பட்ட கிருபையின் படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்கள் ஆனபடியால். இங்க வருதா? எல்லாம் சொல்லுங்க, வரங்கள். நீங்க வந்து உங்களுக்குன்னு ஒரு தொழில், அதாவது அது ஒரு அழைப்புங்கிறாரு, அது ஒரு கிருபைங்கிறாரு. அதுக்கப்புறம் அதுக்குன்னு என்ன இருக்குதான், எல்லாம் சொல்லுங்க, வரங்கள். வரங்கள் ஒரு கிஃப்டே கடவுள் தராரா. நமக்கு வரங்கள்லாம் என்ன ஞாபகம் வருதும்? திருக்கு தரிசனம் வரும், அந்நிய பாஷை வரும், அற்புத அடையாள வரும். இந்த மாதிரி தான் யோசிக்கிறோம் நாம. இப்படி வந்து எதையாவது இப்படி குறுக்கி வச்சதுதான் பெரிய பிரச்சனை பாருங்க. இப்படி ஷார்ட் பண்ணி வச்சுட்டாங்க, எல்லாத்தையும் இப்படியே குறுக்கி வச்சுட்டாங்க. இவ்வளவுதான் அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க, வச்சுட்டாங்க. கிடையாது. இங்க லிஸ்ட் பண்ணி காமிக்கிறாரு பாருங்க, என்னென்ன வரலாம் இருக்குது பாருங்க. இங்க இருக்கிற எல்லாருமே வரத்தை உடையவர்களா இருக்கிறீர்கள். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் வரம் பெற்றிருக்கிறேன். ஆமென். அங்க பாருங்க, எல்லாமே வரம் தான். ஆனா நம்ம நினைக்கிறது மட்டும்தான் வரம் இல்ல, இன்னும் நிறைய வரம் இருக்குது, இன்னும் நிறைய கிருபைகள் இருக்குது, இன்னும் ஒரு அபிஷேகம் இருக்கிறது. அது என்னங்கிறத நீங்க பாருங்க. வெவ்வேறான வரங்கள் உள்ளனபடினால் நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவன். ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் புத்தி சொல்லுகிறவன் தரித்திருக்க கடவன். இப்ப பாருங்க, பகிர்ந்து கொடுக்கிறவன். எல்லாம் சொல்லுங்க, பகிர்ந்து கொடுக்கிறவன். இதாங்க உங்க அழைப்பு. எல்லாம் சொல்லுங்க, பகிர்ந்து கொடுக்கிறவன். இட்ஸ் a giving grace. பலவிதமான கிரேஸ் பத்தி இந்த இடத்துல பேசுறாரு, பலவிதமான கிஃப்ட்ஸ் பத்தி பேசுறாரு, பலவிதமான அழைப்புகளை பற்றி அவர் பேசுறாரு. அதுல தீர்க்க தரிசனம் சொல்றது, அற்புதம் செய்யறதெல்லாம் எப்படி ஒரு அழைப்போ ஒரு வரமோ, அது போல பகிர்ந்து கொடுக்கிறவன். எல்லாம் சொல்லுங்க, பகிர்ந்து கொடுக்கிறவன். இப்போ உங்களுக்கு எல்லாம் என்ன டைட்டில்? பாரி வள்ளல். உங்களெல்லாம் என்னன்னு சொல்றாரு? வள்ளல். வியாபாரிகளே, உங்களுக்கெல்லாம் ஒரு அழைப்பா. என்ன சொல்றாரு? நீங்க வந்து பகிர்ந்து கொடுக்கிறவர். அப்படின்னா என்னத்தனா, உங்களுக்கு ஊழியமே என்ன தெரியுமா? கொடுக்கிறது தான். எப்படி கொடுப்பீங்க? போவீங்க, நிறைய சம்பாதிக்க வைப்பாரு, கொண்டு வந்து கொட்டுவீங்க. ஆமென். போவீங்க, ஃபீல்டுல போய் உழுக்குன்னு உழுப்புவீங்க, பழத்தெல்லாம் பெட்டியில நிரப்புவீங்க, கொண்டு வந்து தட்டுவீங்க. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, பகிர்ந்து கொடுக்கிறவன். இப்ப எவ்வளவு அழைப்பு இருக்குது, ஆனா இந்த மாதிரி ஒரு அழைப்பு இருக்குன்னு சொல்லவே இல்லை பாருங்க. இப்படி ஒரு அழைப்பு இருக்குன்னு யாருக்குமே என்ன பண்ணல, சொல்லவே இல்லை. அதனாலதான் சபை பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஊழியத்தை செய்யறதுக்கு ஆட்களை தயார்படுத்ததுனால இப்ப வந்து ஒரு வீல் இல்லாம ஒரு வண்டி போற மாதிரி ஆயிடுது. இது கார்ல 4 டயர் இருக்குன்னா ஒரு டயர் போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? நம்ம ஊர் ரோட்டுக்கு சும்மையே வேற மாதிரி போகும். என்ன பாஸ், நம்ம கண்ட்ரோல்லே இல்லையே. இல்ல டயர் ஒண்ணு, அது மாதிரி தான் பாருங்க. இதெல்லாம் சபை ஏன் ஒன்னும் போக மாட்டேங்குன்னா, இந்த மாதிரி கொஞ்சம் பேர் என்ன பண்ணல, எலும்பல. இப்ப எப்படி ஒரு சுவிசேஷ ஊழியத்தை செய்யறதுக்கு ஒருத்தர் போகும்போது எண்ணெய் எல்லாம் வச்சு அபிஷேகம் எல்லாம் பண்ணி இவரை நாங்கள் பிரதிஷ்டை பண்ணுகிறோம் அப்படிலாம் அனுப்புறோம் பாருங்களேன். அது மாதிரி சபையில நம்ம என்ன பண்ணணும்னா, பிசினஸ் மேன் எல்லாம் கூப்பிட்டு எண்ணெயை ஊத்தி அபிஷேகம் பண்ணி இவர்களை நாங்கள் அனுப்புகிறோம், இவர்கள் பகிர்ந்து கொடுக்கிற அபிஷேகத்தோடு, பகிர்ந்து கொடுக்கிற பலத்தோடு இவர்கள் தேவனுக்கென்று காரியங்களை செய்யட்டும்னு அனுப்பணும் பாருங்க. அதுவும் வேதத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான காரியமா இருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, பகிர்ந்து கொடுக்கிறவன்.
எல்லாம் சொல்லுங்க, நீங்க கொடுக்கிறவங்க. உங்களுக்கு டைட்டிலே கடவுள் கொடுத்துட்டாரு. ஆமென். உங்க அழைப்பு எதுவா? கிங்டம் ஃபைனான்சியர். எல்லாம் சொல்லுங்க, ஐ அம் a kingdom financier. ஆமென். தாவீது சொல்லுகிறான் பாருங்க, சவதரித்தேன், சேர்த்தேன், சம்பாதிச்சேன். 1 நாளாகமம் கடைசி அதிகாரத்துல தாவீது தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு பற்றி சாலமோனை வைத்துக்கொண்டு மக்களோடு அவன் பேசி கொண்டிருக்கும் பொழுது அவன் சொல்றான், என் தேவனுடைய ஆலயத்திற்கென்று பொண்ணு வெள்ளி எல்லாத்தையும் என்ன பண்ண? சவதரித்தன். அவன் யாரு? ஒரு கிங். எல்லாம் சொல்லுங்க, கிங், ஒரு ராஜா. இன்னைக்கு நவீன விதத்துல பைபிள் டேம்ல சொல்லணும்னா, ஊழியம் செய்யறவங்கள ஆசாரியர்னு சொல்லணும்னா உங்களை ராஜாக்கள்னு வேதவசனம் சொல்லுகிறது. You are the king in the marketplace. Hallelujah. எல்லாம் சொல்லுங்க, சந்தவெளியில் ராஜாக்கள். Amen. எல்லாம் சொல்லுங்க, கிங்ஸ். நீங்க தான் ராஜா. அப்ப அன்னைக்கு அந்த வசனம் பாருங்க, 1 நாளாகமோ 29:3 பாருங்க. இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சவதரித்த அனைத்தையும். எல்லாம் சொல்லுங்க, சவதரித்த அனைத்தையும். ஆமென். அவன் பாருங்க எல்லாத்தையும், எல்லா காரியத்தையும் அங்க போட்டு பாருங்க, I have already collected for his holy temple. நீங்க போறதே கலெக்ட் பண்றதுக்கு தானா? எல்லாம் சொல்லுங்க, காலையில வசூலுக்கு கிளம்பியாச்சு. ஆமென். வசூல் ராஜா. MBBS-ஆ? பக்கத்துல சொல்லுங்க, வசூல் ராஜா. நீங்க வசூல் ராணி. காலைல போகும்போது, ஆண்டவரே இன்னைக்கு கலெக்ஷன் வேற மாதிரி இருக்கணும். கலெக்ட் பண்ணா இருக்கு பாருங்க, கலெக்டட். தமிழ்ல சவதரித்தேன் அப்படின்னு இருக்குது. ஆக்சுவலி பாருங்களா, அப்படின்னா அர்த்தம்னா ஈஸியா உங்ககிட்ட வரப்போகுது. நீங்க கிளம்பும் போது உங்க மனசுல இது இருக்கணும். நீங்க பிசினஸ் வேர்ல்டுக்குள்ள போகும்போது காசு வேணுமே அருள் போகக்கூடாது. வாஞ்ச ஒரு டிவைன் நோக்கம். ஆண்டவரே சும்மா இல்ல, நான் வேற லெவல்ல பண்ணணும், சில காரியங்கள்லாம் நான் பண்ணணும்னு நினைச்சிருக்கேன். முதல்ல திட்டம்லாம் போட்டுருங்க. சில திட்டம், சில உயர்ந்த கனவு இருந்தாதான் ஒரு உயர்ந்த செயலே உங்ககிட்ட வரும். இல்லைன்னா வராது. பாருங்களேன், வரவே வராது. நீங்க சின்னதா தான் யோசிச்சிருக்கீங்கன்னா உங்க செயல்களும் இப்படிதான் இருக்கும், அதுக்கு ஏத்த மாதிரிதான் இருக்கும். ஆனா நீங்க பெருசா தங்கத்தாலே கட்டணும்னு யோசிச்சிருந்தாங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு அவனுடைய ட்ரீம்ஸ் எல்லாம் இருந்திருக்கும் பாருங்களேன். அப்போ ஒரு வாஞ்சை, ஒரு கனவு, நான் தேவனுடைய ஆலயத்திற்காக இப்படி பண்ணணும், தேவனுடைய ராஜ்யத்திற்கு இப்படி பண்ணணும். இன்னைக்கு பாருங்க சந்தோஷமா இருக்குது. நம்ம பட்டணத்திலேயே ஒரு சகோதரர் ஆசீர்வதிக்கப்பட்டதுனால இன்னைக்கு 20 லட்சத்துக்கு மேல செலவு பண்ணி ஒரு 3 நாள் இந்த சிட்டியே ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒரு ஊழியத்தை செய்கிறாங்க. இப்ப இது மாதிரி ஒரு ஆள் பத்தாது, 1000 ஆட்கள் எழும்ப வேண்டும், 1000 நபர்கள் எழும்ப வேண்டும். ஆமென். ஆண்டவர்ட்ட கேட்கணும், நம்ம மாஞ்சியா அதை வைக்கணும். நம்ம மனசுக்குள்ள அதை ஒரு திட்டமா, அதை ஒரு கனவா என்ன பண்ணணும், முன்னாடி வைக்கணும். வைக்கும் போது அது நடந்தே தீரும் பாருங்க. ஆமா, நடக்கும். அப்படிப்பட்டவங்களுக்காக தான் அது வைக்கப்பட்டிருக்கு. அது வந்தே தீரும் பாருங்க, அது வந்தே தீரும். சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது. அப்ப அவருக்காகவும் அவருடைய நோக்கங்களுக்காகவும் அது உருவாக்கப்பட்டிருக்குன்னா, இன்னைக்கு அவருடைய நோக்கத்தை ஒரு மனிதன் இருதயத்துல சுமக்கும் பொழுது அந்த மனுஷனுக்கு இதெல்லாம் வந்தே தீரும் பாருங்க. வேற லெவல்ல வருங்க. நான் சொல்றேன், நீங்க ஒரு கிங்டம் ஃபைனான்சியரா உங்களை அர்ப்பணிச்சு பாருங்க. ஒரு கிங்டம் ஃபைனான்சியரா இருக்கிறதுக்கு உங்களை விட்டு கொடுத்து பாருங்க. அதுக்காகவே ஒரு வெல்த் உங்ககிட்ட வர ஆரம்பிக்கும். நீங்க எல்லாரையும் மாதிரியும் தைத்து கொடுக்குற ஆள் கிடையாது. அது ஒரு விசுவாசி செய்யற வேலை. ஆனா நீங்க இதுக்காகவே சம்பாதிப்பீங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? நல்லா புரிஞ்சுக்கோங்க. பகிர்ந்து கொடுக்கிறவன் அப்படின்னா என்ன? முழு நேர வேலையே, உங்க முழு நேர ஊழியமே கொடுத்துக்கிட்டே இருக்கிறது தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க தொழில் உலகத்துக்கு வரீங்கன்னா உங்களுக்கான அழைப்பே அதுதான். காலையில எழும்பி இப்படி ஒரு கையில செக் எழுதிக்கிட்டே இருப்பீங்க. பத்தலன்னா இப்படி 2 கையில போடுவீங்க. செக் எழுதி முடியலப்பா, எழுதிக்கிட்டே இருக்கணும்.
பலவிதமான நற்காரியங்களுக்காக டொனேட் பண்ணக்கூடியவங்களா, பலவிதமான உயர்ந்த காரியங்களுக்கு நீங்க அளந்து பார்த்து கொடுக்க மாட்டீங்க. அந்த மாதிரி இருதயம் உங்களுக்கு இருக்காது. உங்களுக்கு எந்த மாதிரி இருதயத்தை தேவன் தருவாருன்னா நீங்க அப்படி கொடுக்க மாட்டீங்க. சிலர் பாருங்க, ஏதோ கொடுக்கணுமா அந்த மாதிரிலாம் இருக்காது. பகிர்ந்து கொடுக்கறதுனே ஒரு அழைப்பு. அவங்க தைத்தரா இருக்க மாட்டாங்க. அவங்க தைத்தை தான் அவங்க எடுத்துக்குவாங்க. அவர்கள் தசம பாகத்தை கொடுக்க மாட்டார்கள், தசம பாகத்தை எடுத்துக்கொள்வார்கள். தசம பாகத்தையும் எடுத்துக்குவாங்களா அப்படின்னா என்னன்னா, அவங்க 90 கொடுத்துட்டு இருப்பாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அவங்க வேற லெவல். ஆனா அந்த 10% ஊர்ல பெரிய ஆளா இருப்பாங்க. அதான் அதுல இருக்கிற சீக்ரெட். 10% தான் அவங்க எடுப்பாங்க. அந்த 10% ஊர்ல பெரிய ஆளா இருப்பாங்க. கடவுள் அந்த அளவுக்கு உயர்த்து வர அவங்கள. நீ இதெல்லாம் பிபிலிக்கல் பிரின்சிபிள்ஸ், இஸ் பிபிலிக்கல் திங்கிங். இது தேவனுடைய சிந்தனைங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு சாயங்காலம் உங்களை உற்சாகப்படுத்துக்கு ஏதோ சொல்றேன்னு நீங்க நினைக்காதீங்க. இது அப்படியே நடக்குங்க, அப்படியே நடக்கும். நீங்க வேணா பாருங்க, நாள் வருது, நீங்க அந்த லெவலுக்கு கொடுக்கிற மாதிரி கடவுள் உங்க கையில கொடுப்பார். அந்த அளவுக்கு ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுப்பார், வியாபார வாய்ப்புகளை கொடுப்பார், கதவுகளை உங்களுக்காக திறப்பார், உங்கள் கை வாரி இறைக்கும். ஆமென். பைபிள்ல எங்கெல்லாம் கிவிங் பத்தி இருக்குதோ அதெல்லாம் எடுத்து நல்லா வாசிங்க, அதெல்லாம் தியானிங்க. என்ன பத்தி தான் சொல்லியிருக்கு? கருணை கண்ணன். நான் தாங்க அது. கருணை கண்ணன், அது நீங்க தான் அந்த கண்ணன். நம்ம கண்ணன் பேரே வைக்க மாட்டோம். ஆனா பைபிள்ல போட்டுருக்குது கருணை கண்ணன். பைபிள்ல உள்ள பேர் தாங்க. ஹலோ, கடவுள் பாருங்க அப்படிதான் வைக்கிறார். வாரி இறைத்தான். எல்லாம் சொல்லுங்க, வாரி இறைத்தான். உங்க பிக்சர் அதுதான். உங்க பையன் உங்க படத்தை வச்சு அப்படி இறைக்கிற மாதிரி வச்சிருங்க. வாரி இறைத்தான், தினந்தோறும் செக் எழுதினான், மூட்டை மூட்டையாய் கொடுத்தான். மூட்டை மூட்டையா கொடுத்தான். அதான் உங்க பிக்சர், அதுதான் உங்களை பத்திய இமேஜ். ஆமென். அப்ப பாருங்க, நல்லா கவனிங்க, எவ்வளவு தெளிவா இருக்குது பாருங்க. பகிர்ந்து கொடுக்கிறவன். எல்லாம் சொல்லுங்க, பகிர்ந்து கொடுக்கிறவன். இது ஒரு அழைப்பு, இதுவே ஒரு கிருபை, இது ஒரு வரம். இது எல்லாருக்கெல்லாம் இது இல்ல. போதிக்கிறதுக்கு எப்படி ஒரு அழைப்பு இருக்கோ அப்படி அவங்க போதிச்சுட்டு போவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் தீர்க்க தரிசனம் சொல்றாங்க, தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு போவாங்க. ஆனா உங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கே ஒரு அழைப்பை கொடுக்கறதுனால உங்க வேலையை தான் பகிர்ந்து கொடுக்கறது தான். Amen. Every Sunday, every Tuesday நீங்க வரும்போது பகிர்ந்து கொடுக்கறதுக்காக தான் நீங்க வரீங்க. இந்த வாரம் இவ்வளவு முடிஞ்சிருக்குது, அடுத்த வாரம் வேற மாதிரி போகணும். நல்லா பிளஸ் பண்ணுங்க, நல்லா ஆசீர்வதிங்க. அடுத்த வாரம் வரும்போது கோடியில நான் டீல் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு அபிஷேகத்தை பேசுங்க, அந்த மாதிரி ஒரு வார்த்தையை பேசுங்கன்னு சொல்றதுக்காக தான் வரணும் பாருங்க. ஆமென். இதெல்லாம் நடக்குங்க, அப்படியே நடக்குங்க. ஏன்னா அது தேவனுடைய வார்த்தையில இப்படி ஒரு அழைப்பை கடவுள் தராரா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வச்சிருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, கிவிங் கிரேஸ். ஆமென். கிவிங் கிரேஸ், அது ஒரு கிருபை. அப்ப எல்லாருக்கும் ஒரு வரம் இருக்குது. உங்களுக்கு வரமே வாரி இறைக்கும் வரம். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, வாரி இறைக்கும் வரம். ஆமென். எஸ், உங்களுக்கு அந்த மாதிரி இருதயத்தையுமே கடவுள் கொடுப்பார். மனசுல எப்பவுமே அந்த மாதிரி ஒரு எண்ணம் ஓடிட்டே இருக்கு. நான் கொடுக்கணும், நிறைய கொடுக்கணும், நிறைய நான் பண்ணணுங்கிற எண்ணமே ஓடும். நிறைய பேருக்கு அந்த இருதயம் இருந்தது. ஆனா இந்த இப்படி ஒன்ன செஞ்சு நம்ம பண்ணலான்னு கனெக்ட் பண்றதுக்கு சொல்லி கொடுக்காம விட்டதுனால வெறும் இருதயத்தோடய உட்கார்ந்துருக்காங்க நிறைய பேர். அதனால பழமொழி எழுதிட்டாங்க, பைசா இருக்கவங்க கிட்ட மனசு இல்லை, மனசு இருக்கவங்க கிட்ட பைசா இல்லை அப்படின்னு எழுதி விட்டாங்க. நம்ம அதெல்லாம் மாத்திரணும். அப்படி கிடையாது. மனம் இருந்ததுன்னா பணம் வரும். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, மனசு இருந்தா பணம் வரும். சிந்தை உள்ளவன் பாக்கியவான். சிந்தை வந்துடுச்சா அப்போ சீக்கிரமா கொடுக்க போறீங்கன்னு அர்த்தம். ஆமென். டார்கெட் பண்ணுங்க. என் தேவனுடைய ஆலயத்திற்கு என்று அவன் டார்கெட் பண்ண மாதிரி கிங்டம்ல இந்த வருஷம் நான் இவ்வளவு சோ பண்ணணும். நீங்க வருஷத்தை ஆரம்பியும் இந்த வருஷம் நான் தேவனுடைய கிங்டம்ல இத்தனை கோடி, இத்தனை லட்சம், இத்தனை ஆயிரங்கள் நான் விதைக்கணுங்கிறது உங்களுடைய டார்கெட்டா இருக்கணும் பாருங்க. அந்த மாதிரி ஏம் பண்ணணும், அந்த மாதிரி டார்கெட் பண்ணி அந்த மாதிரி நீங்க தோங்கணும் பாருங்க. அப்ப அதுக்குன்னே ஒரு சீடு, அதுக்குன்னே ஒரு விதை, அதுக்குன்னே ஒரு பிளஸிங்ஸ் தேவன் உங்க வாழ்க்கையில திறப்பா, தேவன் உங்களுக்கு என்று கொடுப்பார். ஆமென். Thank you. Hallelujah. Hallelujah.
அதுதான் கிங்டம் ஃபைனான்சியர். பாருங்க, எல்லாம் சொல்லுங்க, ஐ எம் a kingdom financier. ஆமென். அப்போ உங்ககிட்ட சாதாரண விதத்துல பணம் வராது, அது ஒரு சூப்பர் நேச்சுரல் வேல உங்களுக்கு வரும். இப்போ பசங்க பண்ணும்போது அந்த வெளிப்பாடுலாம் உங்களுக்கு எப்படி வருது பிரதர்? இல்ல எனக்கே தெரியாது, இந்த மண்டை அந்த அளவுக்கு பெருசு கிடையாதுன்னு எனக்கு தெரியும், இது வெறும் 8ஆம் கிளாஸ். ஆனா இன்னைக்கு வேற லெவல்ல வருதுன்னா அப்ப அதுக்கு ஒரு கிரேஸ் ஆண்டவர் அனுப்புறாரு. அப்ப நீங்க தொழில் உலகத்துக்கு நீங்க போகும்போது உங்க அறிவு, உங்க படிப்பு, உங்க அனுபவம் இதெல்லாம் தாண்டி வேற லெவல்ல ஒரு கிரேஸ் உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும். வேற லெவல்ல ஒரு அபிஷேகம் உங்களுக்கு வேலை செய்யறத நீங்க பாப்பீங்க. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, I'm a kingdom financier. I have a giving grace. எல்லாம் சொல்லுங்க, எனக்கு ஒரு அழைப்பு இருக்கு, எனக்கு ஒரு அபிஷேகம் இருக்கு, எனக்கு ஒரு கிருபை இருக்கிறது. ஆமென். அப்ப பாருங்க, எல்லாருக்கும் ஒரே தொழில் இராதான். அப்போ உங்களுடைய தொழிலே என்னவா? எல்லாம் சொல்லுங்க, பகிர்ந்து கொடுக்கிறவன். கிவிங் கிரேஸ், கிவிங் கிரேஸ். இந்த 8வது வசனம் போட்டிருக்கியா? If your gift is to encourage other to be encouraging, if it is giving, give generously. If God has given you a leadership, அதாவது அதுவே ஒரு அழைப்பா தான் என்ன பண்றாரு, வைக்கிறாரு. அதாவது தாராளமாய் கொடுக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, generously. எல்லாம் சொல்லுங்க, தாராளமா கொடுக்கிறது. எல்லாருமே கொடுப்பாங்க, ஆனா நீங்க வேற லெவல்ல கொடுப்பீங்க. எல்லாருமே தேவனுடைய பிள்ளையா இருக்கிற எல்லாருமே கொடுக்கிற ஒரு காரியம் இருக்குது. ஆனா உங்களுக்கு அதான் சொல்றோம்ல, அவங்க 10 கொடுப்பாங்க, நீங்க 10 எடுப்பீங்க. புரியுதா உங்களுக்கு? ஆமா, உங்களுக்கு அந்த லெவல்ல வரும். உங்க 10 உங்களை வேற லெவல்ல வைக்கும், வேற லெவல்ல வைக்க ஆரம்பிக்கும். ஐயோ அவ்வளோத்தையும் கொடுத்துடணுமா? இல்ல பயப்படாதீங்க. அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள கடவுளே பில்ட் பண்ணுவார், கடவுளே அதை கொண்டு வந்து என்ன பண்ணுவார், கொடுப்பார். அப்ப பாருங்க, அப்போ உங்களுக்காக தான் அதை வைக்கிறார். இது ஒரு அழைப்பு. இது ஏதோ நீங்க ட்ரீம் பண்ணதோ நீங்க கனவு கண்டதோ இல்ல, இதுக்காக கடவுள் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆமென். யூ ஆர் a chosen. நீங்க அதுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டு தான் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, வந்திருக்கீங்க. இப்போ அதை ஞாபகப்படுத்துகிறார் பாருங்க. அதாவது புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறது, என்கரேஜ் பண்றது ஒரு அழைப்பான். சில எப்பவுமே எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, உற்சாகப்படுத்துவாங்க. அது ஒரு காலிங்க. பலவிதமான அழைப்பு இருக்குதாங்க. உற்சாகப்படுத்துறதே ஒரு அழைப்பா. பைபிள் அப்படியே ஒரு அழைப்பு சொல்லியிருக்கு பாருங்க. ஒன்னும் பயப்படாதீங்க, நல்லா வந்துடும், சோர்ந்து போகாதீங்க, அப்படி சொல்லிட்டே இருப்பாங்களாம். அது ஒரு அழைப்பான். அவன் அதை செய்யட்டும் இருக்கு. அது மாதிரி கிவிங் என்னதான் ஒரு அழைப்பான். அப்ப எப்படி போட்டுருக்கு பாருங்க, பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். அவன் ஜெனரஸா அதை என்ன பண்ணட்டும், செய்யட்டும். ஏன்னா அது அழைப்பு. முதலாளியானவன், எல்லாம் சொல்லுங்க, முதலாளி. எங்க முதலாளி, தங்க முதலாளி. எல்லாம் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். இந்த ஒரு முதலாளியா இருக்கிறது ஒரு அழைப்பாங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் நான் சின்ன வயசுல இருந்து சர்ச்சைக்கு போயிருக்கேன். ஒரு நாள் இது இப்படி நான் கேட்டதே கிடையாது. இந்த மாதிரி இப்படி ஒரு அழைப்பு இருக்குப்பா உனக்கு அப்படின்னா அப்பவுமே ஒரு பாருங்க, பல பிசினஸ்மேன் உருவாயிருப்பாங்க. பெயராத உலகம் உலகம் அப்படின்ட்டு அப்படியே உட்கார வச்சுட்டாங்க பாருங்க. செய்யற ஆளையும் குற்ற உணர்வை கொடுத்துட்டாங்க. நீ என்ன உலகத்துக்குள்ள இருக்க, என்னைக்கு ரசிக்கப்பட போற அப்படின்ட்டாங்க. அப்படின்னா என்ன, என்னைக்கு ராஜினாமா செய்ய போகிறாய் அப்படின்னு அனுப்பிச்சிட்டாங்க பாருங்க. முதலாளியானவன் எப்படி போட்டிருக்கு பாருங்க, ஜாக்கிரதையா இருக்க கடவன். அது ஒரு அழைப்பு, அது ஒரு அழைப்பு. அதை நிறைவேற்றணும். நம்ம ஊழியம் செய்யறதுக்கு ஜாக்கிரதையா இருக்கலாம் கேட்டிருக்கோம். முதலாளியா இருக்கிறவன் ஜாக்கிரதையா இருக்கணுமா? அந்த அழைப்பு என்ன பண்ணுமா, நிறைவேற்றணுமா? அதுல எப்படி வருது பாருங்க, God has given you a leadership. அது என்ன போட்டிருக்கு, take the responsibility seriously. எல்லாம் சொல்லுங்க, take the responsibility seriously. சும்மா ஏதோ நினைச்சுக்காதப்பா, இது ஒரு தலைமைத்துவம், முதலாளியா இருக்கிறது. இதெல்லாம் கடவுள் கொடுக்கிறாரு. இது குறித்து ஒரு பொறுப்போடு நீ இருந்து கொள் அப்படின்னு என்ன பண்றாரு, அவர் பேசுகிறார். அதுக்கப்புறம் பாருங்க, அங்க போட்டிருக்குது, இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே இரக்கம் செய்ய கடவன். கம்பேஷன், the ministry of compassion. மதர் தெரசா என்னது, ஒரு கம்பேஷன், மற்றவங்க மேல மனதுருகி இரக்கத்தோடு போய் செய்கிற சேவைகள். இப்படி எல்லாம் அவர் பேசுறாரு பாருங்க. இவ்வளவு இருக்குது. உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக எல்லாத்தையும் பேசிட்டு இது எல்லாமே ஒரு அழைப்பாக, ஒரு வரமாக அவர் இங்க என்ன பண்றாரு, சொல்றாரு பாருங்க. அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும், ஏதோ பணம் சம்பாதிக்கிறது அப்படின்னு எல்லாரும் நினைக்கும் போது சீப்பா அப்படி யோசிக்க கூடாது. இது ஒரு பெரிய அழைப்பு.
இது ஒரு கணம், ரொம்ப நோபுளான ஒரு திங்ஸ் சொல்றாங்க பாருங்க, நோபல் ப்ரொஃபஷன்ஸ் சொல்றாங்க இல்லையா, ரொம்ப கனமான மரியாதையான ஒரு இது. கடவுளும் உங்களை அப்படிதான் வச்சிருக்கிறாரு பாருங்க. நீங்க வந்து ஒரு கிங்டம் பைனான்சியரா பகிர்ந்து கொடுக்கறவனா நீங்க இருக்கிறீங்கன்னா அதுவும் கடவுளுடைய பார்வையில ஒரு உயர்ந்ததாக அது இருக்கிறது. எப்படி ஒருத்தர் மேடையில் நின்று பிரசங்கம் பண்ணும்போது சில ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படும் போது தேவன் எப்படி சந்தோஷப்படுறாரோ அது மாதிரி மேடையில நிக்கிறதுக்கே காரணமா இருக்கிறது நீங்க தானே. அப்ப உங்கள் நிமித்தமாகவும் தேவன் சந்தோஷப்படுகிறார். புரியுதுங்களா உங்களுக்கு? இவ்வளவு பண்றோம்னா எப்படி பண்றோம்? சில பிள்ளைகளை கடவுள் எழுப்பி இருக்கிறார், நம்முடைய சபையிலே எழுப்பி இருக்கிறாரு, உலகம் எங்கும் பல இடத்துல இருந்து எழுப்பி இருக்கிறாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 6 to 7 லட்சம் இப்போ ஒவ்வொரு மாசமும் நம்ம என்ன பண்றோம், செலவு பண்றோம். அப்ப அந்த அளவுக்கு பணம் எப்படி வருது? எங்கெல்லாமோ கொஞ்சம் பேர் தேவன் எழுப்பி அதை செய்யறாரு. அப்ப எல்லா கிரெடிட்டும் என்ன எனக்கு கிடையாது. நான் என் வேலையை செய்யறேன், அவங்கெல்லாம் அவங்க வேலையை செய்யறாங்க. அதனாலதான் ராஜ்யம் கட்டப்படுகிறது, அதனாலதான் ராஜ்யம் வளர்ந்து பெரிதாக போய் கொண்டிருக்கிறது. ஆமென். தேவன் பார்க்கும்போது இதெல்லாம் நான் சாதிச்சுட்டதா பார்க்க மாட்டாரு, எனக்கான இதுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுப்பார். ஆனா இவனை இப்படி நிக்கிறதுக்கும் பேசுறதுக்கும் இவங்க காரணமா இருந்தாங்கன்னு சொல்லி தேவன் அவர்களுக்கான கனத்தை அவர்களுக்கு கொடுக்கிறவராக அவர் இருக்கிறார். ஆமென். அப்படிதான் விஷயம் பாருங்க. அப்போ இப்படி கொஞ்சம் பேர் எழும்ப வேண்டியது அவசியமா இருக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட கொஞ்சம் பேர் எழும்புகிற ஒரு காலமா இது இருக்கிறது. ஆமென். பார்ட்னரிங் இன் விஷன், காட்ஸ் விஷன், பார்ட்னரிங் இன் காட்ஸ் விஷன், தேவனுடைய திட்டத்தோடு இணைகிற மக்களாக தேவன் அநேகர் என்ன பண்றாரு, எழுப்புகிறார். பால் செய்த ஊழியத்திலே பாலோடு நிறைய பேர் பார்ட்னரிங் பண்ணாங்களாம், பங்காளர்களாக. அதாவது பால் எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் அவருக்கு என்ன வேணுமோ அதையெல்லாம் செய்வதற்கு, அதுக்கு என்ன வேணுமோ அதையெல்லாம் கொடுப்பதற்கு அவங்க எல்லாம் யாரா மாறினாங்களாம், ஒரு பங்காளர்களா மாறி நின்று சப்போர்ட் பண்ணாங்களாம். அப்படி கொஞ்சம் பேர் இருந்ததுனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியம் செய்ய முடிஞ்சிச்சு. ஆரம்ப நாட்கள்ல பவுல் அவரே கொஞ்சம் வேலை பார்த்துக்கிட்டு ஊழியம் செய்யறாரு, டென்ட் எல்லாம் மேக் பண்றாங்க, அப்புறம் ஊழியம் செய்யறாங்க, இப்படிலாம் நடக்குது. அப்புறம் அவர் நிறைய இடத்துக்கு போறாரு. அப்போ கொஞ்சம் பேர் என்ன பண்றாங்க, பார்ட்னரிங் பண்றாங்க. ஜீசஸ் மினிஸ்ட்ரி எப்படி நடந்ததுன்னு நினைக்கிறீங்க? இயேசு எப்படி ஊழியம் செய்தார் இந்த பூமியில? இயேசு இந்த பூமியில ஊழியம் செய்த போது காசு பணம் எல்லாம் செலவாயிருக்குமா இருக்காதா? இல்லைங்க, அவர் இயேசுங்க, அதனால அவருக்கு வந்து எப்படி செலவாகும் அப்படிங்கிறீங்களா? காமிக்கிறோம் பாருங்க. அதை மட்டும் காமிச்சு நீங்க வந்து இதுல வந்து எப்படி வேலை நடந்ததுங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 1வது வசனம் பாருங்க. பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி, எல்லாம் சொல்லுங்க, பிரயாணம் பண்ணி. பிரயாணம் பண்ணினா என்ன, நடந்தே போனாரா? கப்பல், போட்டு அன்னைக்கு இருந்து எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க, யூஸ் பண்ணாங்க. நிறைய அநேக படகுகளும் அவரிடத்தில் இருந்தன அப்படின்னு போட்டிருக்கு. எல்லாம் 70 பேர் போகணும் பாருங்க, டீமாலாம். ஜீசஸ் டீம்ல எவ்வளவு பேர் இருக்காங்க? அப்ப நான் ஒரு படகு இல்ல, அநேக படகுகளும் அங்கே இருந்தது என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆமென். பட்டணங்கள் தோறும், அங்க பாருங்க, அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி, ஒரே இடத்துல டென்ட் போட்டு உட்கார்ல, ஒரு பெரிய டிராவலிங் நடக்குது. அன்னைக்கு கழுதை யூஸ் பண்றாங்க, வீட்டு மாடியை யூஸ் பண்றாங்க, எல்லாம் யூஸ் பண்றாங்க. அன்னைக்கு என்னென்ன வாகனங்கள் இருக்கோ அதெல்லாம் என்ன பண்றாங்க, உபயோகிக்கிறாங்க. உபயோகிச்சுதான் பெரிய ஊழியம் என்ன பண்ணுது, நடக்குது. எப்படி நடந்துச்சு ஊழியம் நடந்துச்சுங்கிறது மட்டும் படிச்சிடக்கூடாதுல்ல, எப்படி நடந்தது அங்க பாருங்க. ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். இவர் எப்படி வந்தார், எப்படி இவரால் இப்படி செய்ய முடிஞ்சிச்சு? இத்தனை ஊருக்கு போகணுமே, இவ்வளவு பிரயாணங்கள் பண்ணணுமே, இத்தனை பேர் சாப்பிடணுமே, இவ்வளவு பேருக்கு பயண செலவுகளுக்கு பணம் தேவையா? எப்படி நடந்தது? 12 அவருடைய கூட இருந்தார்கள். அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகளும் நீங்கள மகதேலானா மரியாள் எனப்பட்ட மரியாளும். ஜீசஸ் டீம்ல நிறைய உமன்ஸ் இருக்காங்களாம். ஹலோ, பெண்கள் வெளியே வரலாமான்னு இப்ப பேசிட்டு இருக்கிறோம். ஆனா அவர் அப்பவுமே கூட்டி போயிட்டார் வாங்க அப்படின்ட்டு. அதனாலதான் ஆண்டவர் தான் முதல் புரட்சியாளர். ஆமென். ஆமா, நீங்க நம்ம பெரியார் காலத்துக்கு அப்புறம் தான் இங்க ஒரு பெரிய மாற்றம் வந்ததுங்க. எங்க பெரியார் ஒருத்தர் இருக்கிறார், உங்களில் இருக்கிறவர் பெரியவர், இதோ பெரியாரிலும் பெரியவர்.
ஆமென். இவர் வந்து அப்பவுமே பண்ணிட்டார் அந்த வேலையெல்லாம். பெண்கள்லாம் நம்ம சில ஜீசஸ் வந்து பாருங்க, அவர் வந்து ஆண்களை மட்டும்தான் செலக்ட் பண்ணி வச்சார். இல்ல ஃபுல்லா உமன்ஸ் டீம்லாம் இருக்கிறாங்க அவர் இதுல. எவ்வளவு பேர் இருக்காங்க பாருங்க, சாதாரணமான பெண்கள்ல. அதான் இப்போ கவனிக்கணும், என்ன மாதிரி ஆளுங்க. எனக்கும் அந்த மாதிரி பெண்கள்லாம் தாங்கன்னு ஜோம் பண்ண போறேன். நீங்க மீதி கதையை பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். அங்க பாருங்க, இயேசுவின் ஊழியத்தால் ஆசீர்வதிக்கப்பட்ட நிறைய பேர் இருக்காங்க. 3வது வசனம், ஏரோதின் காரியக்காரரான கூசாவின் மனைவியாகிய, அதாவது ஏரோது வந்து யாரு? ராஜா. இப்ப அவனுக்கு யாரா இருக்கிறாங்க? செக்ரட்டரியா இருக்கிறாங்க. காரியக்காரரான கூசாவின் மனைவி, செக்ரட்டரியா இருக்கிற அந்த அவருடைய மனைவி யோவனாலும் சூசனாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகளும் அவர்களுடைய இருந்தார்கள். ஜீசஸ் மினிஸ்ட்ரியில கிங்டம் பைனான்சியரே யாரு? அநேக ஸ்திரீகளுங்க, அநேக பெண்கள் தான் கிங்டம் பைனான்சியர் இருந்திருக்கிறாங்க. இயேசுவின் நாமத்துல இங்கேயும் அந்த மாதிரி ஒரு டீம் எழும்பட்டும். ஆமென், அல்லேலூயா. பார்த்துட்டு இருக்க உலகம் எங்கும் அநேக பெண்கள் எழும்பட்டும். எப்படி போட்டிருக்கு பாருங்க, தங்கள், இது ரொம்ப முக்கியம் பாருங்க. மேல பட்டணத்துக்கு போனார், கிராமத்துக்கு போனார், ஊரும் போனார்னு படிச்சுட்டு அப்படியே மூடிட்டோம் பைபிள. எப்படி போனாங்க? பெட்ரோல் யாரு போட்டா? ஆங்க எப்படி தங்குனாங்க? சும்மா பைபிள் வந்து வெறும் முழங்கையிலே பேசிட்டு இல்லைங்க. சோ ஒரு இது நடக்குது. எப்ப பார்த்தாலும் அப்பத்தை பிச்சு பெருக்கிக்கிட்டே இருந்தாரு இல்ல. நேச்சுரல் ரிசோர்சஸ் தேவன் என்ன பண்றாரு? யூஸ் பண்றாரு. எப்படி பணம் இயேசு கையில வந்துச்சு? இயேசு பணம் செலவு பண்ணி தான் ஊழியம் செஞ்சாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? இயேசுடைய மினிஸ்ட்ரியில பண செலவே ஆயிருக்காதுன்னு யோசிச்சிருக்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க கொஞ்சம் பேர். அவருக்கு என்னங்க, அவருக்கு பணம் எதுக்குங்க தேவை எப்படி நினைச்சிட்டாங்க நிறைய பேர். இல்லைங்க, இயேசுக்கே பணம் தேவை. மகாத்மாவுக்கு, நமக்கே மகாத்மானா இவர் மகாத்மா, இவருக்கு கண்டிப்பா அது தேவை. இதுல என்னன்னா, அவர் எப்ப பிறந்தாரோ அப்பமே இருந்து செல்வம் அவர்கிட்ட வர ஆரம்பிச்சிடுச்சு. தெரியுமா உங்களுக்கு? அவர் பேபியா இருக்கிறாரு. பேபியா இருக்கும் போது ஞானிகளும் சாஸ்திரிகளும் வந்து என்ன பண்றாங்க? வெள்ளியையும் தங்கத்தையும் பொண்ணையும் என்ன பண்றாங்க? அவர் பாதப்படியில கொட்டுறாங்க. அப்பமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு, வெல்த் வர ஆரம்பிச்சிடுச்சு அவர் வாழ்க்கையில. அதனாலதான் சொல்றேன், ஜீசஸ் உள்ள வந்தாலே வெல்த் வர ஆரம்பிச்சிடுச்சுன்னு அர்த்தம். ஆமென். வெல்த் அட்ராக்ட் பண்ணுவீங்க. எங்கேயோ இருந்து ஒட்டகங்கள், எங்கேயோ இருந்து பிளைட்ல, எங்கேயோ இருந்து கப்பல்ல, எங்கேயோ இருந்தெல்லாம் உங்ககிட்ட அது வரும். ஆமென். இயேசு வந்து அதை அட்ராக்ட் பண்ணக்கூடியவரா இருந்தார், அதை ஈர்க்கக்கூடியவரா இருந்தார். அப்போ உங்களிடத்திலையும் அது வர ஆரம்பிக்கும். ஆமென். இன்னைக்கு கேட்பாங்க நிறைய பேர், என்ன உங்க மினிஸ்ட்ரியில வந்து கோல்டா கொண்டு வந்து கொட்டுறாங்கன்ட்டு. அதான் ஜீசஸ் அனாயிண்டிங். ஆமென். அந்த அனாயிண்டிங் உங்க மேல இருந்ததுன்னா கொட்டுவாங்க ஜனங்க. அதை அப்படியே இழுத்து கொண்டு வரும். எங்கெல்லாமோ இருந்து அப்படி கொண்டு அதை ஈர்க்கும். அதெல்லாம் ஈர்க்கும். இன்னைக்கு கூட பாருங்க, அவ்வளவு எங்க பாப்பாவுக்கு ஏதோ ஒரு கோல்டு ஒண்ணு வேணும்னு சொல்லி கேட்டிருந்தா, வாங்கணும்னு போனோம். வாரத்துல இப்ப எப்போ போயிடுறோம், 2 வாட்டி எல்லாம் போற மாதிரிலாம் ஆயிடுதுல. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். நிறைய கோல்டா வருது பாருங்க. மினிஸ்ட்ரியில ஆசீர்வதிக்கப்பட்டு என்ன பண்றாங்க, அந்த கோல்டே வர்ற மாதிரி அது ஒரு அனாயிண்டிங் தான் பாருங்க. வெள்ளியும் பொண்ணும் உங்க இடத்துல வரும். ஆமென். இந்த இடத்துல அது இருக்குதுங்க. நீங்க எத்தனையோ முறை அதை கண்ணால பாத்துருக்கீங்க. அது உங்க மேல வேலை செய்யும். அதை நீங்க ஈர்த்துப்பீங்க. அது அப்படி உண்டாகும் உங்களுக்கு. ஆமா, இது வரைக்கும் வாங்கவே இல்லைன்னா நிறைய வாங்குவீங்க. வாங்குற மாதிரி ஒரு கிருபை உங்களுக்கு உண்டாகும். ஆமென். பொன்னும் வெள்ளியும் உங்களிடத்துல வரும். அது ஜீசஸ் மேல இருந்த ஒரு அனாயிண்டிங். அப்ப கவனிங்க, தங்கள் ஆஸ்திகளால், எல்லாம் சொல்லுங்க, தங்கள் ஆஸ்திகளால். அப்போ ஊர்ல இருக்கிற பெரிய டாப் மோஸ்ட்ல இருக்கக்கூடிய செக்ரட்டரியில இருந்துலாம் வருது. செயலகத்தில இருந்தெல்லாம் என்ன பண்ணுது, நிறைய வருது. என்ன தெரியுமா, ஏறது அவர் எதிர்த்துட்டு இருக்கான். ஆனா காசே ஏறது அரண்மனையில இருந்தா ஜீசஸ் மினிஸ்ட்ரிக்கு வருது. இன்றைக்கு எதிர்ப்பு கூட்டம், காசு உங்க அரண்மனையில இருந்தா வந்திருக்கு. எப்படி வர வைக்கிறார் பாருங்க. அதனாலதான் ஆண்டவர் எங்க இருந்தாலும் கொண்டு வருவார். இவன் கொடுப்பானான்னு பாக்காரு, கடைசியில பார்த்தாரு இவனை எதுக்கு மாத்தணும், பீரோல் சாவி அந்த அம்மா கையில தான் இருக்குது, அந்த அம்மாவை தொடுவோம். அம்மா மாறினா பீரோல் திறந்துரும்.
அவன் சம்பாதிக்கிற வேலையை அவன் செய்யட்டும், செலவு பண்றதெல்லாம் நம்ம அக்கா தானே. அதனால கடவுள் பாருங்க, ஜீசஸ் மினிஸ்ட்ல பாருங்க, பெண்கள் அப்படியே இருக்கிறாங்க கொஞ்சம் பேர் ரெடியா. ஏரேதின் காரியக்காரரான கூசாவின் மனைவியாக யோவனாலும் சூசனாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற, எல்லாம் சொல்லுங்க, மற்ற அநேக ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். எண்ணிக்கையே இல்லையா, கொஞ்சம் பேர் வாசித்தாங்க, அப்புறம் பேர் வாசிக்க முடியல, லிஸ்ட் பெருசா இருக்கு ஜீசஸ் டீம்ல. அநேக ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். பாருங்க, இப்படி இருக்க போய் தான் ஒரு பெரிய ஊழியத்தை இயேசுவே செய்ய முடிஞ்சு. புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்க வந்து கொஞ்சம் பைபிள் மாதிரி பிராக்டிக்கலான புக்ஸ் எதுவுமே கிடையாது, அது ரொம்ப யதார்த்தமா பேசும். பணம் கண்டிப்பா, அது பணம் என்ன எப்படிங்கிறது அவர் பேசுறாரு. ஊழியத்துக்கு வரீங்களா இல்ல பிசினஸ் பண்றீங்களா, எல்லாத்துலயும் காசு எப்படி வந்ததுன்னு பைபிள் பேசுதுங்க. காசு வந்து அதெல்லாம் தெரியாது, அப்படிலாம் இல்ல, காசு வருது அவசியம். இது ஏன் எழுதி இருக்கணும் நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இயேசு சுகமாக்கினார், அப்படியே தொட்டார், அப்படியே மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், துட்டு எங்க இருந்து வந்து எழுதணும்? ஆவிக்குரிய புத்தகம் அல்லவா, கணம் யாருக்கெல்லாம் கொடுத்தா அதெல்லாம் எழுதணுமா? அது ரொம்ப ரெக்கார்டா இருக்கு. உடைச்சு ஊத்தினார்னு அதை எழுது, இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் அறிவிக்கப்படுதோ இதையும் சேர்த்து அறிவிச்சிருந்தா, ஏன்னா அது இல்லாம அறிவிக்க முடியாதுல்ல. ஐயா, உடைச்சு ஊத்துறதுக்கு கொஞ்சம் பேர் இல்லாம இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கவே முடியாது. அதனால வெறும் சுவிசேஷத்தை மட்டும் சொல்லாத, இங்க ஒரு அம்மா உடைச்சு ஊத்துனதையும் சேர்த்தே சொல்லு அப்படின்ட்டாரு. எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? விளங்குதா உங்களுக்கு? அதனால வெறும் சுவிசேஷத்தை மட்டும் சொல்றது இல்ல, உடைச்சு ஊத்துறதுக்காகவே சில பேரை தேவன் வைத்திருக்கிறார். ஆமென். ஒரு வருஷத்தின் வருமானம்ங்க அந்த பெண் உடைச்சு ஊத்துனா பாருங்க. ஒரு வருஷத்தினுடைய வருமானம் அவ உடைச்சு ஊத்துனா, ஜீசஸ் உடைய காலில் ஊத்துனது அவ்வளவு பெருசு, அவ்வளவு விலையும் இருந்தது. என்ன பண்றா? உடைச்சு ஊத்துற. அவ்வளவு செலவு பண்ணணுமா டிவிக்காக? லட்சங்கள் செலவு பண்றோம், இன்னும் கோடிகள் செலவு பண்ண ஆயத்தமா இருக்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுடைய ஆத்துமா அவ்வளவு விலையேற பெற்றதா இருக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம், நாங்கள் கருதுகிறோம். போன சண்டே பாத்தீங்களா, எத்தனை குடும்பம் வந்து நின்று நாங்க வாழ்ந்தோம்னு சொன்னாங்க. எப்படிங்க வாழ முடியும்? இப்படி ஒரு சோர்ஸ கடவுள் வைக்கிறாரு, இப்படி ஒரு வழி அவர் வச்சிருக்கிறாரு. பணம் வந்து சும்மா பணம் இல்ல, அது இந்த உலகத்துல அது வந்து ஒரு வல்லமை, அது ஒரு ஆற்றல், அது ஒரு கருவி. இப்போ ஒரு ஊர்ல நீங்க சும்மா நடந்து வர்றது வேற, ஒரு வாகனத்துல வந்தீங்கன்னா சீக்கிரமா வந்துடுவீங்க, ஏன்னா அது ஒரு கருவி. அப்போ சுவிசேஷத்தை நின்னு பேச முடியாது, பல கருவிகளை பயன்படுத்தணும்னா பயன்படுத்துறதுக்கு ஒரு கருவி தேவை. அதுக்கு பேர் ஆஸ்தி, ஐஸ்வர்யம், பணம். ஆமென். இட்ஸ் a wonderful tool. எல்லாம் சொல்லுங்க, பணம் என்பது ஒரு அற்புதமான கருவியா இருக்கிறது. ஆமென். அதனாலதான் பைபிள்ல காட் வர்சஸ் சைட்டன் அப்படி இல்ல, காட் வர்சஸ் மணின்னா இருக்கு. அதாவது சாத்தானா தேவனா அப்படி இல்ல, தேவனா பணமா அப்படி இருக்கு. அப்படின்னா என்னன்னா, கடவுளுக்கு இன்னொரு கடவுள் மாதிரி இந்த உலகத்துல மக்கள் எதுவும் நினைக்கிறாங்களா? சொல்றாங்க பாருங்க, வெளியில் உள்ளவங்களாம் காசே தான் அது அந்த கடவுளுக்கும் அப்படிங்க. அப்ப பாருங்க, நம்ம இதெல்லாம் பிரசங்கம் பண்ணலன்னா இப்ப கெட்டு போயிடுவாங்க தானே. கண்டிப்பா இல்லப்பா, அதாவது அவன் என்ன சொல்றான்னா, அது வந்து இஸ் பவர்ஃபுல், மணி இஸ் a பவர்ஃபுல் திங்ஸ். நம்ம ஆளுகள் பணம் ஒன்றும் இல்லை, எங்க காட்டுங்க பாப்போம். அதாவது ஒன்றும் இல்லைன்னு ஒண்ணுமில்லாம போயிட்டோம், ஒண்ணுமே செய்ய முடியாங்கள போயிட்டோம். ஆனா வேதவசனம் சொல்லுது கடவுள் கொடுக்கிற பலன். அதனாலதான் கடவுள் சொல்றார், நான் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க உனக்கு பலனை நான் கொடுக்குறேங்கிறார். I will give you the power. எல்லாம் சொல்லுங்க, பவர் டு கெட் வெல்த். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க நான் உனக்கு என்ன பண்றேன்? பலத்தை தருகிறேன். உனக்கு நான் ஒரு அபிஷேகத்தை தரேன், அதை சம்பாதிக்கிறதுக்கு, அதை சவதரிக்க, அதை கலெக்ட் பண்ண. ஏன்னா அது வச்சுதான் வேலை செய்ய முடியும். செல்வம் யாருக்கு வேண்டியதா இருக்கிறது? பரிசுத்தவான்களுக்கும் மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதா இருக்கிறது. இப்ப எவ்வளவு தெளிவா சொல்லி இருக்கு பாருங்க. எல்லாம் சொல்லுங்க, வேண்டியதா இருக்கிறது. சும்மா யாராவது கேட்டாங்கன்னா நோயாளி மாதிரி பாத்துருங்க. ஐயோ யாரு பெத்த பிள்ளையோ இப்படி பேசி, ஐயோ ஆண்டவரே சீக்கிரமா பிரதரை தொடுங்க அப்படின்னு தான் பார்க்கணும் பாருங்க. ஆமா, அப்படி கிடையாது. ரொம்ப புனிதமான நோக்கம் இருக்குங்க. இது ஒரு புனித பயணம்.
இது ஏதோ சும்மா கிடையாது பாருங்க. சில இதை மட்டுப்படுத்தி பேசி விட்டாங்க. அது இப்ப பாருங்க, ஒரே துட்டுன்னு பேசுறாங்க, பணம்னு பேசுறாங்க அப்படின்ட்டு. ஒண்ணும் இல்லை, அவங்க ஊழியத்துல ஒண்ணுமே வராது. அதனாலதான் இப்படி கடுப்புல பேசிட்டு இருக்கிறது. நிறைய பேர் பாருங்க, அவங்களுக்கு யாருக்கெல்லாம் ஒரு நல்ல சபை இருக்காதோ அவங்க சபையெல்லாம் திட்டி பேசிட்டு இருப்பாங்க. யாருக்கெல்லாம் ஒன்னும் காசு ஒன்னும் வரான்னு வச்சுக்கோங்களேன், காசு வர்றது யாருக்காவது வந்துட்டு இருக்கலாம், இப்ப அதை பார்த்து திட்டிட்டு இருக்கு. நாங்கெல்லாம் பாருங்க, இவங்க சர்ச்சில் ஆளே இருக்காது, நாங்க 4 ஆத்துமாக்களை பரிசுத்தமாக்கி கொண்டு போயிட்டு இருக்கோம், ரொம்ப கூட்டம் முக்கியம் இல்ல பிரதர் அப்படிம்பாங்க. ஏன்னா கூட்டம் வரல. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு 2 பேர் 3 பேர் என் நாமத்துல இருந்தாலும், ஏன்னா 3 பேர் தான் இருக்காங்க, அவனுக்கு சோர்ந்து போயிடக்கூடாது இல்லையா? அதுக்காக அந்த வசனத்தெல்லாம் யூஸ் பண்ணி அவன் உற்சாகப்படுத்திட்டு இருப்பாங்க. இல்லைங்க, அவர் அப்படி செய்யறது கிடையாது. தேவன் திரளின் தேவனா இருக்கிறார், தேவன் ஏராளத்தின் தேவனா இருக்கிறார். ஆமென். அவர் ஒண்ணும் இப்படியே உட்கார்ந்துருங்கன்னு சொல்லிட்டு பேர்ல பாருங்க. அப்போ உடைச்சு ஊத்துனாங்க சிலர் கொட்டினாங்க. காணிக்க பெட்டியில காணிக்க எவ்வளவு போடுறாங்கன்னு இயேசு கவனமா பார்த்துட்டு இருக்காரு. அது உங்க பைபிள்ல தான் இருக்குது. ஏன் அது இருக்கணும்? நீங்க யோசிங்க, ஏன் இருக்கணும்? ஒரு பெண் போட்டதை இயேசு பதிவு பண்றாரு. உங்கள் எல்லாரிலும் இவள் அதிகமாய் போட்டாள். அமௌண்ட்ல அது அதிகம் இல்ல, ஆனா அவளுக்கு வச்சிருந்ததுல அவ போட்டதுனால உங்க எல்லாத்துலயும் அவ தான் ஜாஸ்தி போட்டா அப்படின்ட்டு. ஆமென். நீங்க 1 கோடி ரூபாய் வச்சுட்டு நீங்க 1000 ரூபாய் போட்டீங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. 1000 தான் இருக்கு, அதை போட்டு ஒரு அம்மா ஆண்டவர் பார்க்காது, இதுதான் ஜாஸ்தி போட்டிருக்கு அப்படின்ட்டு. அப்ப ஜாஸ்திங்கிறது அமௌண்ட் வச்சு இல்ல, கொடுத்ததை வச்சு இல்ல, பேலன்ஸை வச்சு தீர்மானிக்கிறது. புரியுதா உங்களுக்கு? எவ்வளவு பேலன்ஸ் இருக்கோ அதுதான் எவ்வளவு கொடுத்தோங்கிறதுக்கான அளவுகோலா இருக்கு. அதை எழுதுறாரு, அதை பதிவு பண்ணி இவள் கமெண்ட்ரி வேற கொடுக்குறாரு. கூட்டத்துல ஆலயத்துல எல்லாம் காணிக்க போட்டு இருக்கும் போது, இந்த அம்மா தாங்க ஜாஸ்தி போட்டுச்சு அப்படின்னு எல்லாருக்கும் எப்படி இருக்கும்? என்ன பிரதர், என்ன இப்படி பேசுறீங்க அப்படின்னு ஏன் சொல்றாரு? இந்த அம்மா அதிகமாய் போட்டால். அப்போ அதை வச்சு ஒரு பிரசங்கமே என்ன பண்றாரு? செய்ய ஆரம்பிக்கிறார். ஆமென். அப்போ ஆஸ்திகளால், எல்லாம் சொல்லுங்க, ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த. அப்போ உங்க எல்லாம் ஊழியம் என்ன? ஊழியம் ஆஸ்திகளால் நீங்க ஊழியம் செய்ய போறீங்க. ஐஸ்வர்யத்தை கொண்டு ஊழியம் செய்ய போறீங்க. பணத்தை கொண்டு தேவனுக்கு ஊழியம் செய்ய போறீங்க. ஆமென். அப்படி இருக்குதுங்க பைபிள்ல. இன்னும் நான் உங்களுக்கு இதே மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து காட்டலாம். நான் அவ்வளவு இருக்குது. சும்மா நடக்கல, எதுவுமே சும்மா நடந்து நீங்க நினைக்கிறீங்களா? பவுல் சும்மா ஊழியம் செஞ்சிருப்பாரா? இயேசு சும்மா ஊழியம் செஞ்சிருப்பாரா? இல்ல இன்னைக்கு எதுவும் சும்மா பண்ண முடியுமா? சிலருக்கு ஒண்ணுமே புரியாது. தம்பி டிவில எல்லாம் வரீங்க, அப்போ உங்களுக்கு நிறைய கொடுப்பாங்களோ அப்படிங்காங்க. இவங்க என்ன நினைச்சாங்கன்னா டிவில இருந்து நம்ம கொடுப்பாங்க போல. ஐயோ அப்பாவிகள், என்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் இருக்காங்க பாருங்க. அங்க வந்துட்டீங்க, இங்க வந்துட்டீங்க, ஜேடிகேல இருந்து உங்களுக்கு எவ்வளவு கொடுப்பாங்க? ஜேடிகேக்கு மாசம் மாசம் நாங்க செக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். மயூரி டிவில வரீங்க, அங்க வரீங்க, இங்க வரீங்க. இவங்களுக்கு என்னன்னா இப்படி பாருங்க, அப்படி இல்லை. இது எவ்வளவு செலவுகள், இவ்வளவு நடக்குது. அப்போ கொஞ்சம் பேர் எழும்புனதுனால இவ்வளவு நடக்குதுன்னா, அப்ப நான் நம்புறேன் இந்த மாதிரி அபிஷேகத்தோட ஆஸ்திகளால் ஊழியம் செய்கிற அநேகர் எழும்ப வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆமென். இயேசு பாருங்க, பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பயணம் பண்ணி, நம்ம தனி ஜெட்டே வச்சு போனாலும் தப்பு இல்லை. இன்னைக்கு தனி ஜெட்டே வாங்கலாம். ஆமென். போலாம், ஊருக்கு போலாம். இப்ப பாருங்க, சில கண்ட்ரிஸ் எல்லாம் கூடுவாங்க, போயிட்டு ரொம்ப நாள் ஆகும். காலையில பேசிட்டு சாயங்காலம் வந்துடலாம். ஆமென். ஆமா, நாளைக்கு போயிட்டு இன்னைக்கு வந்துடலாம். ஆமென். அந்த நாள்லாம் வருது, நான் நம்புறேன். ஆமென். அநேகரை தேவன் அப்படி எழுப்புவார், நான் நம்புகிறேன். ஆமென். ஒரு மூவி ஸ்டார்ஸே ஜெட்லாம் வச்சிருக்காங்க. நம்ம ஊர்ல நீங்க கூகுள்லயோ யூடியூப்ஸ்லயோ போய் பாருங்க, நம்ம ஊர்ல யாரெல்லாம் ஜெட் வச்சிருக்கான்னு பாருங்க. நம்ம இந்தியாவில் எத்தனையோ மூவி ஸ்டார்ஸ் என்ன பண்ணிருக்கிறாங்க? ஜெட் வச்சிருக்கிறாங்க. நான் சொல்றேன், தேவனுடைய ஊழியரும் வைக்கலாம், பிசினஸ் மேனும் வைக்கலாம். ஏன் அவங்க எல்லாம் வச்சிருக்காங்க? சிலர் வெறும் ஆடம்பரத்துக்காக வச்சிருக்காங்க. நம்ம ரெண்டுக்கும் வைக்கணும். தேவன் ஆடம்பரத்தின் தேவனாகவும் தான் இருக்கிறாரு. அப்படி பார்த்தா பாத்திரம் நிரம்பி அப்படின்னு நிப்பாட்டி இருக்கணும். வழிந்துன்னு சொல்லி இருக்க கூடாது. வழிந்துன்னா அர்த்தம் எக்ஸ்ட்ரா வேகன்ஸ், எக்ஸ்ட்ரா லார்ஜ். ஆமென். அது தேவன் விரும்புறாரு. ஆனா அது அவரை காட்டுறதுக்காக. இன்னொன்னு என்னன்னா, அவ்வளவு தேவை இருந்தா கண்டிப்பா இருக்கலாம், தப்பே இல்ல. இன்னும் பாருங்க, எத்தனையோ கிராமங்கள்ல இருந்து மக்கள் வர விரும்புறாங்க.
எங்களுக்கு ஒரு வேன் இருந்தா அவ்வளவு நல்லா இருக்குங்க. அன்னைக்கு பாத்தீங்களா, நீ சொன்னது கேட்டீங்களா, ஒரு வண்டியில அவ்வளவு பேர் நெருக்கி அடிச்சு உட்கார்ந்து வராங்களா. இன்னொரு வண்டி இருந்தா வர முடியும்னா அப்ப இன்னொரு வண்டி வாங்க முடியுமே. இன்னொரு வண்டி வாங்கினா இன்னும் 50 பேர் 100 பேர் ஆண்டவரை தேடி அவருடைய வார்த்தையை தேடி வர முடியுமே. அப்ப இது எப்படி நடக்கும்? ஆண்டவரே வண்டி, ஆண்டவரே வண்டி 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 பாய் ஆண்டவரேன்னு ஜோமன் இருக்க முடியாது. இதுக்கே ஒரு அபிஷேகத்தை கொடுத்து, ஒரு அனாயிண்டிங்க கொடுத்து, எவ்வளவு வண்டி எவ்வளவு பிரதர் இருந்தாங்க, ஒரே செக் முடிஞ்சிச்சு அப்படின்னு கொடுக்கிற மாதிரி ஒரு 100 பேர் 1000 பேரை தேவன் எழுப்புவார். ஆமென். கண்டிப்பா நான் சொல்றேன், நீங்க நான் அந்த பிரசங்கம் பண்றேன்னா சும்மா கிடையாது. இது ஒரு விதையா விழுந்து மரமாயி தோப்பா மாறலன்னு நீங்க பாருங்க. நாள் வருகிறது இயேசுவின் நாமத்தினாலே. அப்படி அநேக பிள்ளைகளை தேவன் எழுப்புவார். ஆமென். இப்படி விதை போட்டா இப்படிதான் முளைக்கும். எனக்கு தெரியும் பாருங்க. எல்லாம் சொல்லுங்க, ஆஸ்திகளால் ஊழியம் செய்கிற அநேக ஸ்திரீகளும் அநேக ஆண்களும். ஆமென். இங்கே காமனாவும் இருக்கு, ஸ்பெசிபிக்காவும் இருக்குது. இப்ப சில நேரத்துல பைபிள்ல நம்ப முடியாததான் முதல்ல பதிவு பண்ணிடுவாங்க. சிலதெல்லாம் எழுத வேண்டாம். ஏன்னா நம்ம ஆண்கள்லாம் முடியுமே அப்படின்னு இயல்பா நம்பிடுவோம். அதனாலதான் பெண்கள்ங்கிறத பதிவு பண்ணிட்டாரு. அப்படி இல்ல, ஆண்கள் நினைச்சிடாத, சிங்கப்பெண்ணே இங்க கொஞ்சம் பேர் எழும்பிட்டு இருக்காங்க. சிங்கப்பெண் கொஞ்சம் பேர் எழும்பிட்டு இருக்காங்க. சும்மா கிடையாது, அவங்களாலதான் பெரிய ஊழியங்கள்லாம் நடக்க போகுது. இப்ப பெண்ணுங்கள் என்னங்க பண்ணுவான் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. கர்த்தர் அவங்க மூலமா பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஆமென். பைபிள்ல பிசினஸ் மேன் பத்தி அங்கங்க வசனம் தான் இருக்குது. ஆனா பிசினஸ் உமனுக்கு ஒரு அதிகாரமே இருக்கு. நீதிமொழிகள் 31 போய் வாசித்தீங்கன்னா பிசினஸ் உமனே இருக்கா. அவ யார்? குணசாலியான பெண், வியாபார கப்பலை போல் அவள் இருக்கிறாள். தன் கையை அப்படியே திறக்கிறாளாம் தாராளமா. நான் நினைக்கிறேன் சபை என்கிற இதை ஒரு பெண்ணை போல, மணவாட்டியை போல நம்ம எல்லாரையும் வர்ணிக்கிறாருன்னு நம்ம உள்ளத்தை தேத்திக்க வேண்டியதான். உங்களை பாராட்ட போறேன்னு தான் நினைச்சீங்க. இப்படி ஏதாவது ஒரு விளக்கம் எங்களுக்கு கொடுத்துருவோம் நம்ம. ஏன்னா ஆண்கள் சோர்ந்து பேர் கூடாது, ஒரே பெண்ணுங்கார. கல்லாப்பட்டி எங்க இருக்குன்னு கர்த்தருக்கு தெரியுது பாருங்க. ஆமா, ஒரு பெண் பெருக்கக்கூடிய ஆற்றலை அவள் இயல்பிலே பெற்றிருக்கிறாள். ஆமா, பெருக்கக்கூடிய ஆற்றல் ஒரு பெண்ணிடம் இருக்கிறது. ஒரு ஆணிடம் இருந்து பெறுகிற ஒரு வித்தை ஒரு குழந்தையாய் பெருக்க முடிகிறது அவளால். நீங்க வெறும் காய்கறி இதான் கொடுக்குங்க, அதை குழம்பாக்கிடுறான். ஆமென். ஆமா, எதையுமே பெருக்கிற ஆற்றல் யாருக்கிட்ட இருக்குது? ஒரு பெண்ணுகிட்ட இருக்கு. இந்த வியாழக்கிழமை எல்லாம் உமன்ஸ் மீட்டிங்ஸ்ல பேசுறேன். இந்த வியாழக்கிழமை கூட நான் தான் பேசலான் இருக்கிறேன். வியாழக்கிழமை பெண்களுக்கு அவங்களுடைய மதிப்பு, அவங்களுடைய முக்கியத்துவத்துல என்ன பண்றோம், சொல்லி கொடுக்குறோம் பாருங்க. தேவன் நல்லவர். ஆமென். எழுந்து நிற்போம். Glory to God. அப்போ ஊழியம் செய்யறதுங்கிறது என்னது? ஒரு அழைப்பு. எல்லாம் சொல்லுங்க, இட்ஸ் a calling. சும்மா இல்ல பாருங்க. நீங்க காலைல போகும்போது, ஒவ்வொரு நாளும் போகும்போது உங்க மனசுல இதை எண்ணிட்டு போகணும். நான் ஏதோ சும்மா ஏதோ ஒண்ணு பண்ணிட்டுல, சும்மா ஏதோ ஒண்ணு செய்யறதுக்கு போல. I'm a kingdom financier. ராஜ்யத்திற்கென்று பொருளாதாரத்தை சவதரிக்கும்படியாய், கலெக்ட் பண்ணும்படியாக நான் தேவனால் எழுப்பப்பட்டிருக்கிறேன். அந்த கிருபை எனக்கு கிடைத்திருக்கிறது, அந்த வரங்கள் எனக்கு இருக்கிறது, அந்த அழைப்பு எனக்கு இருக்கிறது. I'm a kingdom financier. Hallelujah. ஆஸ்திகளாலே ஊழியம் செய்தார்கள். அந்த பெண்ணை போல தேவன் என்னையும் ஒரு பெண்ணாக அப்படி அழைக்கிறார். என்ன ஒரு பிசினஸ் மேனாக அப்படி தேவன் அழைக்கிறார். Hallelujah. இயேசுவுக்கு தன்னுடைய கல்லறை தோட்டத்தை கொடுத்த யோசேப்பு, அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு பாருங்க, அவன் ஒரு பெரிய செல்வந்தன். வேதம் சொல்லுகிறது அவன் பெரிய செல்வந்தன். அவன் இயேசுவுக்கு சீசனும் ஐஸ்வர்யவானுமா இருந்தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த கிரேஸ உங்க வாழ்க்கையில கொடுத்திருக்கிறார். அது அனலூட்டப்படட்டும் இந்த நேரங்களிலே. மாக்கோரா ஷாகேரா பாலா கதாரா பாலாரா ரிகேலா பாரா ஷேகேதேரா பாலா கதிரா பாலாபா. எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட். ரிதேனா மாஷியாந்தரா பாலாபா. ஆண்டவரே, இது ஒரு அபிஷேகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, இது ஒரு வரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, இது ஒரு கிருபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலே அந்த கிருபையை நான் பேசுறேன்.
அந்த வரத்தை நான் பேசுறேன், அந்த பலத்தை நான் பேசுறேன், அந்த ஆற்றலை நான் பேசுறேன் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே. In the name of Jesus I speak, I release that gifts, that anointing. Hallelujah. அந்த கிருபை, அந்த வரத்தை, அந்த அபிஷேகத்தை இந்த நேரத்துல நான் ரிலீஸ் பண்ணி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையில அது வெளிப்படுவதாக. ஹalleluya, ஹalleluya. இந்த நாளிலிருந்து அது ஒரு தரிசனமாக அவங்க மனதுக்குள் வரட்டும். நான் சும்மா ஏதோ வேலை செய்ய போல, நான் சிலதை ஈட்டும்படியாக, சிலதை கலெக்ட் பண்றதுக்காக நான் போறேன். இந்த கிங்டம் பர்பஸ்க்காக நான் போறேன், ராஜ்யத்தின் நோக்கத்துக்காக நான் போறேன். ஹalleluya. ஆண்டவரே, இன்றைக்கு இந்த தரிசனத்தை பெறுகிறவர்கள், இந்த அழைப்பை பெற்றவங்க மேல ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை நான் பேசுகிறேன். Father, I speak anointing, Father, anointing. ராகேனமா சந்தரபலபரா. இதுவரை இல்லாத ஒரு அபிஷேகத்தை அவர்களுக்கு தாரும், இதுவரை இல்லாத பலத்தை அவர்களுக்கு தாரும், இதுவரை இல்லாத வரங்கள் வெளிப்படட்டும், இதுவரை இல்லாத கிருபைகள் வெளிப்படட்டும். செல்வத்தை ஈட்டுகிறவர்களாய், சவதரிக்கிறவர்களாய், கலெக்ட் பண்ணுகிறவர்களா. ஹalleluya. எல்லாரும் 10 கொடுக்கும் பொழுது 10 எடுத்து அப்படியே வாரி இறக்கிறவர்களாய், வஞ்சனை இல்லாமல் கொடுக்கத்தக்கதாய், முதலாளிகளாய். ஹalleluya. என் தேவன் அவர்களை அழைப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த அபிஷேகம் வெளிப்படுவதாக, அந்த கிருபை வெளிப்படுவதாக, அந்த பலன் வெளிப்படுவதாக, அந்த ஆற்றல் வெளிப்படுவதாக. ஹalleluya. ரதனமோ ஷேகரபலர கதரா. இந்த செல்வமோ இந்த ஐஸ்வர்யமோ உங்களுக்கு வேண்டியது என்று எழுதியிருக்கிறது, மகாத்மாக்களுக்கும் பரிசுத்தவான்களுக்கு வேண்டியது என்று எழுதியிருக்கிறது. இன்னைக்கு ஒரு ஷிஃப்ட் நடக்கட்டும் ராஜா. ஆண்டவரே, இப்படிப்பட்ட பெரிய திட்டங்களும் நோக்கங்களும் நாங்க சும்மா செய்ய முடியாது. நீங்க சிலதை திறப்பீங்க, சிலதை ஓபன் பண்ணுவீங்க. இந்த தரிசனத்தோடு இணைகிற பிள்ளைகளுக்கு என்று சிலது ஓபன் பண்ணப்படுவதாக, சிலது திறக்கப்படுவதாக. விசுவாசத்தோடு சில லட்சங்களை, சில கோடிகளை கொடுக்கணும்னு தான் இருதயத்தில் விரும்பினபடியே அதை அவர்கள் செய்வதற்கான திராணி உண்டாவதாக, திராணி உண்டாவதாக. இந்த நாளில் அது உண்டாவதாக நான் பேசுகிறேன் ஆண்டவரே. ராகாலபோ ஷேகேரே. இங்க இருக்கிற பட்டணங்கள், இங்க இருக்கிற கிராமங்கள் உம்மை அறியட்டும் ராஜா, உமக்கு அது சொந்தமாகட்டும் ராஜா. பட்டணங்கள் தோறும், கிராமங்கள் தோறும் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் எங்கும் ஜனங்களுடைய வாழ்க்கையை தொட்டு சுகமாக்கும்படியாக இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்கட்டும் ராஜா. ஹalleluya, ஹalleluya. இன்னும் ஏராளமான கிராமங்கள் உண்டு ராஜா, இன்னும் வர ஆசையா இருக்கிற மக்கள் உண்டு ராஜா. இந்த இடம் ஆண்டவரே, இதை விட 100 மடங்கு பெரிதான இடத்தையும் நிரப்பக்கூடிய அளவிற்கு ஜனங்கள் உண்டு ராஜா. அதெல்லாம் கொண்டு வரணும், அதெல்லாம் சேர்க்கணும், அவங்க வாழ்வெல்லாம் மாற்றப்படணும் ஆண்டவரே. அதற்கான ஒரு செல்வத்தை, அதற்கான ஆஸ்திகளை, ஈட்டக்கூடிய கிருபைகளை இந்த நாளில் உங்களை பிள்ளைகளுக்கு பெருக பண்ணுங்க ராஜா. இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளுக்கு இதை பெருக பண்ணுங்க. இதை ஹானர் பண்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெருக பண்ணுங்க. இதனோடு கனெக்ட் பண்ற பிள்ளைகளோட இதை பெருக பண்ணுங்க இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, நாங்க இந்த 10 கோடியை வெளியில இருந்து வரங்க கூடாது, இங்க இருக்கிற எங்களுக்குள்ளே இருந்து அது உண்டாகும்படியாக, இங்க இருக்கிற எங்களாலே அது இந்த காரியங்கள் சந்திக்கப்படுகிற அளவிற்கு. ஹalleluya. ஒரு காரியம் நடப்பதாக ராஜா, ஒரு காரியம் நடப்பதாக, ஒரு பெரிய ஃப்ளோ வருவதாக, ஒரு அற்புதம் நடப்பதாக, ஒரு ஆச்சரியம் நடப்பதாக. நீரே ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, அது உங்ககிட்ட இருந்து வருகிறது. அது புரியாகிற மாதிரி ஒரு மகிமை வெளிப்படட்டும், ஒரு மகிமை வெளிப்படட்டும். I speak the glory of God. Makora santarabala kataraba. என் ஆலயத்தை மகிமையினால் நிரம்ப பண்ணுவேன். ஓ, வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று சொன்னீரே, அதெல்லாம் நிறைவேறுகிற அளவிற்கு ஒரு காரியம் நடக்கட்டும் ராஜா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சவதரிக்கும் தாவீதுக்கள் எழும்பட்டும் ராஜா. ஆஸ்திகளால் ஊழியம் செய்யும் பெண்களும் ஆண்களும் எழும்பட்டும் ராஜா. வியாபார கப்பலை போல அநேக சகோதரிகள் எழும்பட்டும், அநேக சகோதரர்கள் எழும்பட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. வழி வாசல்கள் திறக்கப்படட்டும் ராஜா, தடைகள் எல்லாம் நீங்கட்டும் ராஜா, கதவுகள் திறக்கப்படட்டும், பொக்கிஷங்கள் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ரக்கலபோ ஷேகரபலபரபலபா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. Oh, thank
Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah, Jesus. Glory, 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 glory. Thank you, அப்பா. Thank you, அப்பா. தம் வாயிலால் சொன்னதை தம் கரத்தினால் நிறைவேற்றுகிற தேவன். இன்னைக்கு என்னெல்லாம் இன்னைக்கு சொன்னீங்களோ அதையெல்லாம் காணட்டும் ராஜா. விசேஷமா இந்த நாளில் இருந்து காணட்டும் ராஜா. இதை நினைப்பூட்டி இருக்கிறீங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பேசினது இன்னைக்கு மறுபடியும் நினைப்பூட்டி இருக்கிறீங்கன்னா மீண்டும் ஏதோ ஒன்று நீங்க செய்ய போறீங்க. அது நடக்கும் போது இது தேவன் சொன்னார் ஆயிற்று என்று பிள்ளைகள் விளங்கி கொள்ளத்தக்கதான சில காரியங்களை அவங்க வாழ்க்கையில செய்யுங்க ராஜா. ஹalleluya, hallelujah. அவங்க செய்கிற வேலை, பிசினஸ், ஆர்டர்ஸ், லேண்ட், whatever be Lord, அவங்க செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். பெரிய பெருக்கம் அதுல வரட்டும் ஆண்டவரே. Thank you Jesus. அப்பா பிதாவே, செய்கிறீர், உமக்கு நன்றி. ஓ நன்றி. இடங்கொள்ளாமல் போக மட்டுமாய் வருஷிக்கிற தேவன் அவிதமாய் செய்கிறீர், உமக்கு நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். இன்னைக்கு ஒரு புது அடையாளத்தோடு நாங்க போகிறோம். நாங்கள் பகிர்ந்து கொடுக்கிறவர்கள், நாங்கள் வாரி இறைக்கிறவர்கள், நாங்கள் ஆஸ்திகளால் ஊழியம் செய்கிறவர்கள். ஹalleluya. சிலர் வேற விதத்துல ஊழியம் செய்யலாம், ஆனா சிலரை இப்படிப்பட்ட ஊழியத்திற்காக அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்கான கிருபைகளை கிறிஸ்துவின் சரீரமாகிய இந்த அவயங்களிலே அதை அவர்களுக்கு காட்டுவதற்காக ஸ்தோத்திரம். என் தேவன் மகிமைப்படுவீராக, என் தேவன் மகிமைப்படுவீராக. இந்த ராஜ்யம் கர்த்தாவே பரம்பட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென், 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 ஆமென். Hallelujah. Praise God. Amen. Yes, I believe you are the kingdom financier. Amen. கர்த்தருக்கு நாம் கொடுக்க போறோம். கைகளை எடுத்துக்கொண்டு இன்னைக்கு ஒரு விசுவாச விதைய விதைங்க. இன்னைக்கு அது துவங்கட்டும். ஆண்டவரே, ஹalleluya. எல்லாரும் மாதிரி நான் கொடுக்குற ஆள் கிடையாது. என்கிட்ட இருக்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு இன்னும் கொடுக்க போறேன். ஹalleluya. நான் வாரி இறைக்கிறவன். அந்த அனாயிண்டிங்கை நான் பெற்றுக்கொள்றேன், அந்த கிருபையை நான் பெற்றுக்கொள்றேன். அந்த அபிஷேகம் என்னுடையது, இன்னைக்கு சொல்லப்பட்டது என்னுடையது என்று நான் அதை நான் ரிசீவ் பண்றேன்னு சொல்லுங்க. ஆன்லைன்ல பாக்குறவங்க ஆன்லைன்ல அதை நீங்க செய்யலாம். அக்கௌண்ட்ல கூகுள் பேல நீங்க விதைக்கலாம். ஹalleluya. இந்த எனக்கான அபிஷேகம் என்று சொல்லிக்கொள்ளுங்க, எனக்கான அழைப்புன்னு சொல்லிக்கொள்ளுங்க. ஹalleluya, hallelujah, hallelujah. கலெக்ஷன்ஸ் வரும், உங்களுக்கு பெரிய கலெக்ஷன்ஸ் பாப்பீங்க. கைகளை எடுத்துக்கொண்டு அறிக்கை செய்து கொடுக்க போகிறோம். ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. எல்லாம் சொல்லுங்க. துன்மார்க்கனின் ஆஸ்திகள் எல்லாம் நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் தெய்வீக நோக்கத்திற்கென்று கொடுக்கக்கூடியவனாக தேவனை அழைத்திருக்கிறார். அவருடைய ராஜ்யத்திற்கென்று கொடுக்கக்கூடியவனாக, பகிர்ந்து கொடுக்கக்கூடியவனாக தேவனை அழைத்திருக்கிறார். இது என் அழைப்பு என்று நான் விசுவாசிக்கிறேன். என் அழைப்பை கண்டுகொள்கிறேன். என் அழைப்பை நான் நிறைவேற்ற என் தேவன் எனக்கு உதவி செய்வார். இந்த நாள் முதற்கொண்டு இதுவரை வராத செல்வம், இதுவரை வராத வியாபாரங்கள், இதுவரை நடக்காத சில காரியங்கள் என்னுடைய தொழிலிலே, என் பிரயாசத்திலே நான் பார்ப்பேன். அதை நான் விசுவாசிக்கிறேன். என் விசுவாசத்தை வெளிப்படுத்தும்படியாய் நான் கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஆமென்.